நான் தரக்கூடிய சிந்தனைகளை அள்ளி எடுத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பில் நீங்கள் உணர்வதை நினைத்து நான் மகிழ்கிறேன். விதைகளைத்தான் தூவ வந்திருக்கிறேன். நான் விவசாயிதான். ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். நான் தூவப்போவது விதைகள். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவது இல்லை என்பதனால் என் சிந்தனைகளை மிக மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் இங்கு பதிவு செய்ய காத்திருக்கிறேன். ஒரு எமர்ஜென்சி தலைப்பு. இனிமேல் தாமதம் ஆகலாகாது என்றவுடன் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அளித்த தலைப்பு இனி உதவாது ஒரு தாமதம். உண்மைதான், உதவாது இனி ஒரு தாமதம் என்கின்ற அந்த தலைப்பை அருமை தலைவர் அவர்கள் அந்த பாடலோடு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நான் காலத்தை மிகவும் மதிப்பவள். இந்த 36 ஆண்டுகால அகவையில் 20 ஆண்டு காலம் பொதுப்பணியிலே என்னுடைய வாழ்க்கையை நான் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் காலத்தை நான் அருமையாக அறிந்திருக்கிறேன். அந்த அறிதல்தான் நான் பெற்ற வெற்றிகளுக்கும் அனுபவங்களுக்கும் காரணம். நான் நம்புகின்ற வேதம் குர்ஆன் சொல்லுகிறது, அதில் இறைவன் பேசுகிறான். காலத்தை குறை சொல்லாதீர்கள், நான் காலமாகவே இருக்கிறேன் என்று அறிவிக்கிறான் இறைவன். காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். எனக்கு அந்த கூற்றிலே உடன்பாடு கிடையாது. அந்த கூற்று சொல்லப்பட்ட காலம் வேறு, அரசியல் களம் வேறு. என்னை கேட்டால் காலம் பொன் போன்றது என்கின்ற வாக்கியத்தை நான் ஏற்க மாட்டேன். காரணம், பொன்னை இழந்தால் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம், காலத்தை இழந்தால் மறுபடியும் பெற முடியாது. இந்த அவைக்கு ஒரு பெருமை உண்டு. இங்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, எனக்கும் ஒரு பெருமை உண்டு. எனக்கும் உங்களுக்குமான பெருமை என்ன தெரியுமா? சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்த நொடியில் நிகழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த கணத்தின் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எதை தந்து கொண்டிருக்கிறோம் என்றால், திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியாத அந்த காலத்தை, அந்த நேரத்தை, நம் வாழ்க்கையின் பொன்னான மணித்துளிகளை இங்கே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த கணத்தின் சிறப்பு. பெரியவர்கள் நிறைய பேசினார்கள். என் சிந்தனையை தூண்டக்கூடிய அளவிலே தலைவர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்தை மிக மிக நாகரீகமாக தமிழ் பண்பாட்டோடு, தமிழ் நெஞ்சத்தோடு மிக அற்புதமாக வாதமாக விவாதமாக முன்வைத்து அமர்ந்திருக்கிறார் எழுத்தாளர். அவர் சொன்னார், வல்லரசின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒபாமா ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிரம்ப படிக்கிறார்கள், நிரம்ப அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்று சொல்ல பொழுது தலைவரிடத்தில் ஒரு சிறு பெருமிதத்தை நான் பார்த்தேன். காரணம், ஒரு கல்வி நிறுவனத்தின் அதிபர் இல்லையா? என் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் தலைவர் அவர்களை என்னால் மகிழ முடியவில்லையே. ஏன்? என் குழந்தைகள் படிக்கிறார்கள், இந்த தேசத்தின் குழந்தைகள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் என் தேசத்து பிள்ளைகள் அழகாகத்தான் படிக்கிறார்கள், புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அமெரிக்காவை போல் இந்தியா ஏன் வல்லரசாகவில்லை இன்னும் என்றால், இந்த அறிவுத்தனம் எல்லாம் அந்த வல்லரசுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக என்னால் இந்த அறிவுத்தனத்தை மகிழ முடியவில்லை. என்றைக்கு என் தேசத்து பிள்ளைகளினுடைய அறிவு, என்றைக்கு என் தேசத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி இந்த தேசத்தினுடைய ஆற்றலுக்காகவும் விவேகத்திற்காகவும் பயன்படுமோ அன்றைக்குத்தான் என்னால் மகிழ முடியும். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி, கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. பாரதி சொல்லுகிறார், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி கிளிய ஊமை சனங்களடி. 2 கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒன்று வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருக்கிறோம், அடுத்த நிலையிலே நியாயங்களை பேச தவறுவதற்கான ஊமை சனங்களாக இருக்கிறோம் என்று 2 நிலைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார்.
எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும் என்கின்ற இந்த தெளிவு வருவதற்கு நாம் இன்னும் தயாராகவில்லை. உதவாது இனி ஒரு தாமதம். விழித்தெழ வேண்டாமா? சிந்தனைகளை அப்படியே சுருக்கி முன்னால் இருக்கின்ற சவால்களுக்கு முன்னால் அந்த சவால்களை வெல்லுவதற்காக நாம் சொடுக்கிழுக்க வேண்டாமா? நான் வரும்பொழுது வாசித்தேன் அற்புதமான ஒரு வாசகம், என்னுடைய சிந்தனையை மிக மிக பாதித்த வாசகம். கஸ்பர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நக்கீரனுடைய இதழில் எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீ அரம்பிதோ அவர்கள் சொன்னதாக அந்த வாசகம் அந்த கட்டுரையின் முதல் பத்தியிலே தொடங்குகிறது. ஏனைய தேசங்கள் எல்லாம் கண்ணீராலும் போராட்டங்களாலும் தியாகங்களாகும் பெற்ற சுதந்திரத்தை நாம் மனுக்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மைப்பேனாக்களாலும் எழுத்தாளர்களுடைய எழுதுகோளினாலும் மேடை பேச்சாளர்களின் நாவன்மையாலும் பெற்றுவிடுவோம் என்று நம்புவது முட்டாள்தனமானது என்று அரபிந்தோ அவர்கள் குறிப்பிட்டதை இவர் சுட்டிக்காட்டுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், எதற்காக இத்தகைய மேடைகள், எதற்காக இத்தகைய எழுத்தாளர்கள், எதற்காக இத்தகைய சிந்தனையாளர்கள்? செயல்படுத்துவதற்கான நம்முடைய விழிப்புணர்வை தூண்டுவதற்காகத்தானே தவிர விடுதலையை நோக்கிய பயணத்தை இந்த பேச்சு தந்து விடாது. இந்த பேச்சினால் பெறக்கூடிய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு என்றைக்கு அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய நாட்டில் சில விஷயங்கள் விடியும். சொன்னார்களே, அற்புதமா சொன்னாங்க. ஸ்டாலின் அண்ணா கூட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். எங்க இருக்கிறாருன்னு தெரியல, பேச்சு கேட்டுட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். ஏரிகள் எல்லாம் சாய கழிப்பறைகளாக இருக்கின்றனவே, நம்முடைய நாடு இப்படி சூறையாடப்படுகிறது, அரசாங்கம் தான் இதை ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி அண்ணா அரசாங்கம் செய்யும்? அரசாங்கத்தினுடைய ஆஸ்பத்திரியின் கழிவுகளே உக்கடம் ஏரியில தானே கழியுது. ஏரி புறம்போக்கு நிலத்துல தானே மதுரை உயர் நீதிமன்றமே கட்டப்பட்டிருக்கு. எங்க போறது? யார் செய்வது? ஒரு தவளை இருந்துச்சாமா. அந்த தவளை அந்த கரையில இருக்கும்போது ராமபிரான் வந்து அம்பு இப்படி நிறுத்தி வச்சாராமா. அது அந்த தவளையினுடைய முதுகுல பட்டுருச்சாமா. ஐயோ அப்படின்னு எடுத்துட்டு ராமன் கேட்டாராம், என்ன தவளையே, நான் வந்து போடும்போதே சொல்லியிருக்க கூடாதா? இவ்வளோ நேரமா இந்த வலியை பொறுத்துட்டு இருக்கிறேன்னா அந்த தவளை சொல்லிச்சான், யாராவது என்ன அடிச்சா ராமான்னு கூப்பிடுவேன், ராமனே அடிச்சா யார கூப்பிடுவேன்? நம்ம நாட்டில் பல விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்று உறுதி, ஆக்க வேலைகள் ஆர்ப்பாட்டமாக துவக்கப்படுவதில்லை, அழிவுகள் தான் உரக்க கேட்கின்றன. விதை முளைக்கின்ற பொழுது அது ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை, ஆனால் வீழ்கின்ற பொழுது ஆர்ப்பாட்டமாகத்தான் வீழ்கிறது. அததான் சத்குரு ஜகி வாசுதேவ் அவர்கள் சொன்னார்கள், மலர்கள் மலர்வதை பார்க்க மறுக்கின்றவர்கள் தான் குண்டு வெடிப்பதை கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த வாசகத்திற்கு பின்னால் ஆழமான உண்மை இருக்கிறது. நம்முடைய நாட்டில் சில வேலைகளை உடனடியாக நாம் தொடங்க வேண்டும். அந்த உடனடியான வேலை எது? உதவாது இனி ஒரு தாமதம் என்றால் ஒரு வினாடி கூட இனிமேல் இருக்க முடியாது. அந்த தீவிரத்தன்மையில் நாம் இறங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய நாட்டு பிள்ளைகள், ஏன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களையும் நான் கேட்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை நாம் எதுவாக உருவாக்குவதற்காக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம்? +2 படிச்ச உடனே ஒரு இன்ஜினியரா ஆக்கிறணும் நினைக்கிறோமா இல்லையா? அத்தனை பேருமே இன்ஜினியரா ஆயிட்டோம்னா மற்ற வேலையை யார் செய்யறது? அத்தனை பேர் இன்ஜினியருக்கும் யார் வேலை கொடுக்கிறது? எல்லா குழந்தைகளும் H1 விசாவில் பறக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு உருவாக்கப்படுகிறார்களே. இந்த நாட்டினுடைய நிலைமை மாறாமல் நம்முடைய நாட்டிற்கு விடிவு கிடையாது. இது இப்பொழுதே எடுத்தாக வேண்டிய தீர்வு. எனக்கு சில பேச்சாளர்களுடைய பேச்சிலே உடன்பாடு ஏற்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லுவார்கள், தீர்வை சொல்லுவதே கிடையாது.
சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், வாதத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். ஆனால் வாதம் எல்லாம் கேட்டு போகக்கூடிய, கை கட்டி சென்று விடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றன. தீர்வையும் தீர்ப்பையும் சொல்லக்கூடிய பேச்சாளர்களை நீங்கள் அனுமதியுங்கள். சூடிழுக்கக்கூடிய அந்த தீர்வுகளை நாம் காண வேண்டும். ஒன்னு சொல்றேங்க, நம்ம நாட்டில் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயங்களை உடனடியாக நாம் நிறுத்தி ஆக வேண்டும். அந்த விஷயங்களை சொல்றேன். இப்போ நம்ம நாட்டில் ஊழல் இருக்கு. ஊழல் இருக்கு. ஊழல்னா என்ன அப்படின்னா, எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. மண் இறுக்கமானது. மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது. ஊழ் என்றால் விதிமுறைக்கு உட்பட்டது. ஊழ் அல் என்றால் விதிமுறைகளுக்கு உட்படாதது என்று பொருள். விதிமுறைக்கு உட்படாத விடயங்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய சுய விழிப்புணர்வு இல்லாமல் அதை சரி என்று செய்து கொண்டிருக்கிறோம். கடமையை செய்ய தவறுவதற்கு காசு வாங்குகின்ற காலம் போய் கடமையை செய்வதற்கே காசு வாங்குகிறார்கள். அது கூட பரவாயில்லைங்க. ஒருத்தர் சொல்றாரு, இவர் ரொம்ப யோக்கிய, ஏன் காசு வாங்கினாலும் வேலையை முடிச்சிருவாரு. அயோக்கியத்தனம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. நாம் இன்னும் காத்திருக்கிறோம். நான் ஒரு சாதாரண இந்த அமெரிக்க பிரயாணத்தில் நான் பார்த்து வியந்த ஒன்று, எனக்கு அமெரிக்க கொள்கைகளில் உடன்பாடு கிடையாது. முக்கியமாக வெளிநாட்டு உறவுகளுக்கான கொள்கைகளில் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. அவர்களுடைய தேசிய கொள்கையிலேயே அவர்களுக்கே உடன்பாடு இல்லாமல் தான் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் நம்மில் பல பேருக்கு தெரியாது. அதிலே பல விஷயங்கள் குப்பைகளாகத்தான் இருக்கின்றன. இருந்தாலும் அது வல்லரசாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டின் உயர் அதிகாரிகளையும் மந்திரிகளையும் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து அனுப்பி வைக்கிறோமே, ஏன்? போயிட்டு அங்க எதுவாவது நல்லதா இருந்தா வாங்கிட்டு வாங்கப்பா சொல்லி வந்து இங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. ஆனா யாருமே சொல்றது இல்லை. சொல்ற மாதிரியான ஆட்களை தான் நம்ம அனுப்புறது இல்லையே. நம்முடைய நாட்டினுடைய சீர்கேடு எங்கே தெரியுமா ஆரம்பிக்கிறது? நான் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, நீங்கள் நம்புங்கள். இது வெறும் வார்த்தைகளாக வரக்கூடிய விஷயம் அல்ல. என்னுடைய ஆன்மாவில் இருந்து நான் உணர்ந்து அனுபவித்த விஷயங்களை, என் தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதை நம்புங்கள். ஒரு நாடு சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அரசாங்கம் என்று பேசுவார்கள், நான் மறுக்கிறேன். ஒரு நாடு சிறப்பாக இருக்கிறது என்றால், ஒரு அரசாங்கம் ஒழுங்காக வேலை செய்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ரெண்டே காரணம். படித்தவர்கள் அலட்சியம் செய்கிறோம், பாமரர்கள் அறியாமையில் இருக்கிறோம். படித்தவரின் அலட்சியமும் பாமரர்களின் அறியாமையும் ஒழியும் வரைக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்காது. அமெரிக்க அரசாங்கம் ஒரு பிரயாணம் நியூயார்க் சென்றிருந்தேன். ஒரு புகை வண்டியிலே ஏறி உட்காரக்கூடிய வாய்ப்பு. ஒரு 2-3 முறை போயிட்டு வந்தேன். சில வாசகங்கள் எழுதியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, வாசிச்சு வச்சுக்கிட்டேன். இங்க வந்துட்டு இங்கேயும் பஸ்ல பிரயாணம் பண்ணேன். அங்கேயும் சில வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் வித்தியாசத்தை சொல்லுகிறேன், விழித்துக் கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. நம்முடைய பேருந்துல என்ன எழுதியிருக்காங்க? திருடர்கள் ஜாக்கிரதை, கரம் சிரம் புறம் நீட்டாதீர், பயணச்சீட்டை கேட்டு வாங்கவும், சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டை வாங்கவும், முதியோர்கள் ஊனமுற்றோர், ஆண்கள் பெண்கள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கடந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் வேற எழுதி வச்சிருப்பாங்க. யாகாவாராயினும் நாகாக்க, பிரயாணத்துல பேசாதப்பா. அண்ணாவிடத்தில் கேட்டார்களாம், பேரறிஞர் அண்ணாவிடத்தில், யாகாவராயினும் நாகாக்க என்று பேருந்தில் எழுதி வைத்திருக்கிறீர்களே, யாருடைய நாக்கை காப்பாற்றுவது? ஓட்டுநருடையதா, நடத்துனருடையதா, மக்களுடையதா? பேரறிஞர் அண்ணா சொன்னாராம், யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பதில் சொல்லி இருக்கிறார். நம்முடைய நாட்டினுடைய அப்ரோச், அணுகுமுறை இது. அமெரிக்க நாட்டினுடைய வளமையை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இருக்கிறது என்றால் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அரசாங்கம் அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? பேருந்திலும் அந்த புகை வண்டியிலும் 3 வார்த்தை எழுதி போட்டிருக்காங்க. நேரடியாக படிச்சுட்டு வந்து சொல்றேன். மகிழ்ச்சியாக முடியல எனக்கு. இது இந்த மாதிரி நம்ம நாட்டில் இல்லையே. ஏதாவது ஒரு நல்ல குழந்தைய பார்த்தா இந்த மாதிரி நம்ம குழந்தை இல்லையேன்னு தோணும்ல, அந்த மாதிரி எழுதி போட்டு இருக்கிறார்கள். 3 வார்த்தை, ஸ்டே அலர்ட்.
Stay alert. Be aware. Speak up. எச்சரிக்கையாக இரு. எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இரு. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இரு. உன் பார்வையில் ஏதேனும் தவறு பட்டால் உடனே பேசு. யாகாவராயினும் நாகாக்க இல்ல, பேசு. தப்பு இருந்தா பேசு. எங்க பேசணுமோ அங்க பேசு. பேச பழகுகிறோமா நாம்? எத்தனை பேர் பேச வைத்து பழக்குகிறீர்கள் உங்கள் குழந்தைகளை? நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். இன்றைக்கு பர்வீன் சுல்தானா மிகப்பெரிய பேச்சாளராக உலகமெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால் அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என் நாக்கு அல்ல. என் நாக்கு அழகாக பேசுகிறது என்பதற்காக எனக்கு புகழ் இல்லை. நான் வளர்கின்ற பொழுது நான் பேசுவதை கேட்பதற்காக 2 அழகான காதுகள் என் தாயிடமும் தந்தையிடமும் இருந்தன. கேட்கக்கூடிய காதுகள் அழகானவை. கேட்டு பழகுங்கள். பிள்ளைகள் சிந்தனைகளை சொன்னால் அதை கேட்டு பழகுங்கள். நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் இல்லைங்க, கார் ஓட்டுறோம்ல, எத்தனை பேர் கார் ஓட்டுறோம்? நான் அங்க நாட்டில இருந்து வந்த உடனே ஒரு கார்ல ஏறி உட்காந்த உடனே எங்க மாமா டிரைவ் பண்ணிட்டு இருந்தார், காரை ஓட்டிட்டு இருந்தார். அவர் அப்படியே வண்டி எடுத்தார். நான் பழக்க தோஷத்துல ஒரு 20 நாள் தான். பழக்கம் ஒரு நாளில் ஒட்டிக்கொள்ளும். நல்ல பழக்கமாக இருந்தார். தீய பழக்கம் சில பேருக்கு ஒரு வினாடியில் ஒட்டிக்கொள்கிறது. நல்ல பழக்கம் ஒரு நாளில் ஒட்டிக்கொண்டால் நல்லது தானே. பெல்ட்டை போடுறதுக்கு இழுத்தேன். இழுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவர் போடலையே, ஏமாமா நீங்க போடலையான்னு கேட்டேன். குழந்தை மாதிரி பதில் சொன்னாருங்க, இல்லப்பா போடல. நான் ஏன் போடலன்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சத்தியத்தை சொன்னாரு, யாரும் போடல அதனால நானும் போடலப்பா. ஏமாமா யாரும் போடலைன்னா பரவாயில்ல, நீங்களாவது போடலாம் இல்லையா? இல்லப்பா நான் போட்டா எல்லாரும் வேடிக்கை பார்த்து சிரிப்பாங்க. ஆச்சரியமாக இருந்தது இந்த பதில். என் ஆன்மாவிற்கு சாட்டையாக இருந்தது இந்த பதில். வெளிநாடுகளில் விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது அவர்களை வேடிக்கையாக பார்க்கிறார்கள் அவர்கள். நாம் விதிகளை செய்கின்ற பொழுது நம்மில் பலர் அவர்களை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயம் இன்னிலிருந்து நாம் மாற்றிக்கொண்டாக வேண்டும். ஆட்டிடியூட், நடத்தை. சிந்தனை தான் நடத்தையாக வருகிறது. எண்ணங்கள் தான் சிந்தனைகளாக உருவெடுக்கின்றன. நடத்தை செயல்பாடுகளாகிறது. செயல்பாடுகள் பழக்கமாகிறது. பழக்கம் வாழ்வியல் முறையாகிறது. வாழ்வியல் முறைதான் நம்முடைய விதியை நிர்ணயிக்கிறது. அடிப்படையில் சில சிந்தனை மாற்றங்கள் வேண்டும். ஒரு இடத்துல இங்க பேசுறதுக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தோம். அப்போ காலை நேரம் நிறைய பேர் வந்து தங்கி இருக்கிறாங்க. காஃபிக்காக எல்லாரும் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கோம். காஃபி வந்துருச்சு, கப்பு வரலைங்க. நல்ல யோசிங்க இந்த விஷயத்தை. சிறிய சிறிய மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய முடிவுகளுக்கு நம்ம இட்டு செல்லுகின்றன, மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கு தருகின்றன. காஃபிக்காக காத்திருந்தோம். ஏன் காஃபி வந்தது குடிக்க முடியவில்லை? ஏன்னா கப்பு வரல. அப்புறம் கப்புக்காக காத்திருந்தோம். கப்பு வந்தது, எல்லாரும் காஃபி குடிச்சாங்க. குடிச்ச உடனே அங்கேயே போட்டு போயிட்டாங்க. அந்த கப்பை நான் பார்த்தேங்க. பயன்படுத்தி தெருவிலே வீசி எறியக்கூடிய அந்த கப்பை நான் பார்த்தேன். அதில் ஏதோ ஒன்று எனக்கு ஆயாசமாக, அது ஏதோ ஒன்று என் இடத்தில் சொன்னது. அதை கூர்ந்து பார்க்கும் பொழுது பயன்படுத்தி விட்டு தகுந்த இடத்தில் சேர்க்கப்படாத அந்த கப்புக்கும் முதியோர் இல்லங்களில் வீசி எறியப்படுகின்ற பெற்றோர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆட்டிடியூட் கவுண்ட்ஸ். நம்முடைய நடத்தை, நம்முடைய அணுகுமுறை அது எப்படி இருக்கிறது, அதை நாம் சிறப்பாக்கி கொள்ளாமல். இலங்கை பிரச்சனை இவ்வளவு இருக்குல்ல, எத்தனை பேர் பேசுறாங்க வந்து தீக்குளிச்சு கவன ஈர்ப்பு செய்கிறார்கள். மேடையில் பலர் பேசுகிறார்கள், முழங்குகிறார்கள். இருந்தாலும் நம்முடைய நாட்டிலே ஒரு சிறிய சலனம் கூட ஏற்பட மாட்டேங்குது. ஏன்? யாராவது சிந்திச்சோமா இத? உங்கள் மத்தியில், உங்கள் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் அந்த இலங்கை பிரச்சனை எப்படி இருக்கிறது? தமிழர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த சாகடிக்கப்படுவதற்கு பின்புலமாக இந்திய அரசாங்கம் எத்தகைய கொள்கைகளை வைத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறிய அவேர்னஸ், விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு இருக்கா நமக்கு? அது மாற்று கருத்துகளுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். நான் அந்த சுதந்திரத்தில் கூட நான் தலையிடவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கிறோமே பல நேரங்களில். என்ன பிரச்சனை நடக்கிறது என்று கூட நமக்கு தெரியவில்லையே. சில விஷயங்களை உடனடியாக நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
இன்றைக்கு கல்விக்கூடங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா? ஒரு சிறுவன் கூட வந்து இங்கு பேசுகின்ற பொழுது, ஒரு தம்பி வந்து பேசுகின்ற பொழுது சொன்னார், எங்களுடைய கல்லூரியை அரசுடைமையாக்குங்கள் சொல்லிட்டு போனார். உடனே அதற்கு ஆதரவாகவோ மறுப்பாகவோ உள்ளே ஒரு பொருள் வைத்து ஸ்டாலின் அவர்களும் பேசினார்கள். பேசினார்களா இல்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த உலக நாடுகளை நாம் நிமிர்ந்து பார்க்கின்றோமே, அந்த முதலாளித்துவ நாடுகளின் மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் சமச்சீரான கல்வி. முதலாளித்துவ நாடுகள் கல்வியை தனியாரிடம் இதுவரைக்கும் ஒப்படைக்காமல் இருப்பதனால் தான் அவை இந்த உலகத்தில் வல்லரசுகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றன. நாம் பணம் இல்லாத காரணத்தினால் தகுதியான கல்வியை பெற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உயர்கல்வியை தர வேண்டும் என்றால் 2,285 கோடி ரூபாய் ஆகும் என்பதற்காக இலவசமாக கல்வி தருவதை பற்றி இந்தியா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்முடைய நாட்டிலே சில மாற்றங்களை நிகழ்த்த முடியாது. ஏன் வெளிநாட்டுக்கு ஓடுறான்? எதுக்காக அங்க ஓடி போறான்? சில மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டாமா? சுயமாக நாம் சிந்திக்க வேண்டாமா? மண்வெட்டி கூலி தின்னல் ஆச்சே, எங்கள் வாழ்வலியும் வேல்வலியும் போச்சு, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியிற் கெட்ட பெயராச்சே, நான் இலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகு திண் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு. ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகள் எனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். இந்த நாட்டுக்கு சோறுக்கு பஞ்சம் வரலாமா? நெல்லா அறுத்து கொடுத்தா சோறாக்க நேரமாகும்னு சோறா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு. அந்த நாட்டில் கஞ்சி தொட்டி வச்சிட்டோமா இல்லையா? கஞ்சி தொட்டிக்கு எதிராக பிரியாணி தொட்டியை கூட வச்சோம், வெக்கம் இல்லாம. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சீரியலை பற்றி பேசினார்கள். நவநீதன் அவர்கள் கேட்டார்கள் என்னிடத்தில், உண்மையாமா சீரியல் எல்லாம் நம்ம நாட்டு பெண்கள் அவ்வளோ பேரும் பார்க்குறாங்களா? நான் சொன்னேன், உண்மைதான் ஐயா. 20 விழுக்காடு தான் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், 80 விழுக்காடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் அந்த பெண்களுக்கு சொல்லுகிறேன், இங்க வந்த பெண்கள் சுய விழிப்புணர்வுடைய பெண்கள். இப்ப வந்தவங்களை வச்சு வராதவங்களை திட்டுற மாதிரி தான் இது பேசுறது. உண்மையும் சொல்லுகிறேன், சீரியல் பார்க்காதீர்கள். உறக்க சொல்லுகிறேன், முதலாளிகளினுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்றேன், சீரியலை பார்க்காதீங்க. சீரியல் பார்க்கறதுங்கிறது அடுத்த வீட்டு ஜன்னலை ஆபாசமா எட்டி பார்க்கறதுக்கு சமம். பார்க்காதீங்க. கோகிலா எங்கே போனாள், எவள் எங்கே போய் தொலைஞ்சா நமக்கு என்ன? அவளுடைய சிக்கல்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு வினாடி யோசித்து பார்த்தால் விடியும். இந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே தூக்கிட்டு ஓடுவாங்க தெரியுமா, அதுக்கு கோல்டன் அவர்னு பேரு. அந்த தாமதம் நிகழ்ந்தால் மரணம் சம்பவிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் விபத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். அப்பொழுதுதான் தாமதம் இல்லாமல் வேலைகள் நடக்கின்றன. விபத்துக்காக காத்திருக்காதீர்கள். ஏற்கனவே பல விபத்துகள் நடந்து முடிந்திருக்கின்றன. மரணத்திற்காகத்தான் காத்திருக்கிறோம். அது அவ்வளவு சீக்கிரமாக சம்பவித்து விடக் கூடாது என்று சொன்னால் நாம் விழித்தெழ வேண்டிய கணம் இந்த கணம். சொன்னார்ல 54 வைத்தறிச்சலா இருந்ததுங்க தலைவர் பேசின எல்லா பேச்சும். எனக்கு உண்மையத்தான் சொல்றாரு, ஆனா ஒத்துக்க முடியல. 54 கோடி பேர் இருக்கிறான், இளைஞர் இருக்கிறான், 54 கோடி பேர் இருக்கிறான், இளைஞர் இருக்கிறான், 54 கோடி பேர் இருக்கிறான்னு சொல்றோம்ல. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 54 கோடி இளைஞர்களை குறிவைத்து வல்லரசு ஏற்கனவே புரோகிராம் பண்ணிருச்சு. மாதம் 25,000 ரூபாய். அவனுடைய 25 வருஷத்துல அவன் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் அவனே சுய சிந்தனையோடு இந்த நாட்டிலே ஈடுபட்டால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த வளத்தை இந்திய நாட்டிற்கு சேர்ப்பான் என்பதற்காகவே அவர்களை ட்ராப் பண்றாங்க. எலியை ட்ராப் பண்ற மாதிரி ட்ராப் பண்றாங்க. நாமும் ரொம்ப மகிழ்ந்து போய் இந்த யானை தலையில மண்ணவாரி கொட்டிக்கும்ல அப்படி. அதனால்தான் பாரதி சொன்னான், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை லட்சுமி சார் வாங்கிட்டார், மிட்டல். சந்தோஷம்தான். ஆனால் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த மோகத்தை யாரால் வாங்க முடியும்? சத்தியமா சொல்றேங்க, குணசேகரன் சாருக்கோ எனக்கோ வெளிநாட்டுல வேலை இல்லையா?
ஏன் விசிக்கு இல்லையா? இருக்குங்க, சத்தியமா இருக்கு. ஏன் அண்ணாதுரை மயில்சாமி அவர்கள் வந்தார்களே, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். என் தேசத்தை தவிர அயல் தேசத்திற்கு இந்த கூலி வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த தேசத்தின் பிள்ளைகளாக மாறி போகிறார்கள். ரொம்ப அநியாயமான ஒரு வார்த்தையை சொன்னார் ஸ்டாலின் ஐயா. மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை அவர் தொடர்பு கொண்டு விட்டார். என்னிடத்தில் அவரால் பேச முடியவில்லை என்று. நானும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் பக்கத்தில் தான் உட்கார்ந்திருந்தோம். அவரிடம் மட்டும் பேசிவிட்டு என்னிடத்தில் பேசாமல் அவருக்கான தலைப்பை மட்டும் கேட்டுவிட்டு எனக்கான தலைப்பை தராமல் அவரே ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். வாஷிங்டன் டிசியில நானும் அவரும் பேசினோம். தமிழ் படியுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான சிந்தனை தெரியுமா? ஆங்கிலம் கற்காதே என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் சிந்தனையை தமிழில் வைத்துக் கொள்ளுங்கள். என் சகோதரர்களே, தமிழருக்கு மண் சார்ந்த வரலாறு இல்லை, தமிழிற்கு மொழி சார்ந்த வரலாறு தான். மொழியை காப்பாற்றினால் ஒழிய தமிழர்களை காப்பாற்றுவதற்கு வக்கு கிடையாது இந்த உலகத்தில். மொழியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் வாஷிங்டனுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே அந்த மியூசியம் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த மியூசியமை பார்த்து. எனக்கு எப்பொழுதும் புராதனமான விஷயங்களில் தேடுதல் கூடுதல். நான் அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே போய் மிக புராதனமான நாகரிகத்துல ஏதாவது தரவுகள் வைத்திருக்கிறார்களான்னு போய் பார்த்தேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேல எந்த தரவும் இல்லை. நாம தான் 5000 வருடங்களுக்கான தரவுகளை இலக்கியங்களாக வைத்திருக்கிறோம். அந்த விஷயத்தில் அந்த உள்ள போய் பார்க்கும்போது எகிப்திய, நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள், சங்கு ஊதி கொண்டிருக்கிறார்கள், விடிய போகிறது என்று பொருள். எகிப்திய நாட்டினுடைய நாகரிகத்தை போய் பார்த்தேன். அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அப்படியே காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மாடுகளையும் எல்லாவற்றையும் அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3600 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகம். நான் மனசுல ஒரு சின்ன ஆசை, ஒரு மிகப்பெரிய புராதனமான நாகரிகத்தை அவர்கள் எந்த தரவுகள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள்? நம்முடைய தமிழும் புராதனமான தமிழாயிற்று, நம்முடைய மரபும் புராதனமான தொன்மையான மரபாயிற்று. நாம் எப்படி அதை சேர்த்து வைத்திருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தேங்க. 3600 ஆண்டுகள் பழமை மிக்க எகிப்திய பாரம்பரியத்தை பிணங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். பிணங்களை தோண்டி எடுத்து அவர்கள் நாகரிகத்தை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தமிழன் பிணங்களை தோண்டி உலகத்திற்கு நாகரிகம் சொல்லக்கூடிய பரம்பரையில் வந்தவன் அல்ல. தான் பேசும் மொழியை தோண்டி தன்னுடைய நாகரிகத்தினுடைய உச்சத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பவன். அந்த மொழியை காக்கக்கூடிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. சில விழிப்புணர்வுகளை நாம் பெற்றால் ஒழிய, சில கேள்விகளை நாம் கேட்டால் ஒழிய நமக்கு விடிவு கிடையாது. ஒரு கட்டுரை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரையில சில கேள்விகள், அந்த கேள்விகளை உங்களுடைய சபையின் முன்னால் வீசி எறிகிறேன். எத்தனை பேருக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேடிக்கொண்டால் அதற்கான வேலைகளை உடனே ஆரம்பித்து விடுங்கள். உங்களுக்கு அமெரிக்க பிள்ளைகள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் தெரியுமா? ட்ரேட் கேம்ஸ் விளையாடுகிறார்கள். ட்ரேட் கேம்ஸ், வியாபார விளையாட்டு. இந்த பணத்தை தூக்கி இந்த பொருள் வாங்குறது, இந்த பொருளை மிச்சப்படுத்தி அந்த பொருளை வித்து அதிலிருந்து அதிகப்படியான காசு சேர்த்து வேறு ஒரு பொருள் வாங்குவது போல கேம்ஸ் அங்கே தயார் நிலையில் இருக்கிறது. பிள்ளைகள் அதைத்தான் விளையாடுகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதிகளின் நாடு பிடிக்கிற ஆசை, உயிர்களை விலை பேசும் வன்முறை, இதற்கும் அமெரிக்க நாட்டின் குழந்தைகளின் விளையாட்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க என்ன விளையாடுறாங்க? நம் பிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அந்த வீடியோ கேம்ஸ், அந்த கார்ட்டூன் உங்கள் குழந்தைகளின் கைகளில் இருந்து பறித்து அதை உடைத்து கிழித்து விடுங்கள். காரணம், அவை வருங்கால தலைமுறையை அழிப்பதற்கான புரோகிராம், சைக்கலாஜிக்கல் புரோகிராம் உள்ள வச்சிருக்கிறாங்க. உளவியல் ரீதியான அமைப்பை அவர்கள் மென்பொருளில் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ரத்தம் கொப்பளிப்பதை பார்த்து ஒரு நாள் என் பிள்ளை சிரித்து கொண்டிருந்தான். விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது தலை வெட்டப்படுகிறது, ரத்தம் கொப்பளிக்கிறது, தக்காளி தக்காளி என்று சொல்லி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தான். அந்த PSP வச்சு எடுத்து போட்டு உடைச்சிட்டேன். அப்பொழுதுதான் விழிப்புணர்வு வந்தது.
நம் பிள்ளைகள் விளையாடக்கூடிய விளையாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். விமான கட்டணம் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க, பஸ் கட்டணம்லாம் ஏத்துறான். ஏன்? மாடு வாங்குறதுக்கு லோன் தர மாட்டேங்கிறான், கார் வாங்குறியான்ட்டு வீட்டு வாசல் வந்து நிற்கிறான். ஏன்? சில விஷயங்களை ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. நம்முடைய நாட்டில மரங்களை நகங்களை போல் வெட்டுகிறார்கள். முன்பின் சாய்ந்து பழக்கம் இல்லாத மரங்கள் சடசடவென்று சரிகின்றன. பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அல்லவா நிற்கிறோம் நாம். ஒரு காலத்தில் அமெரிக்கா நாட்டிற்கு ஒரு 30 வருடத்திற்கு முன்பு நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து எத்தனை மரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? காரணம், அவர்களுடைய காடுகள் இல்லாமல் இல்லை. அவர்கள் காட்டை தக்க வைத்துக் கொண்டு தங்களுடைய வீட்டை மரத்தால் கட்டுவதற்கு வேறு நாடுகளில் இருந்து மரம் வெட்டி கொண்டு வரச் செய்கிறார்கள். நமக்கு விழிப்புணர்வு இல்லை. காசுக்காக விலை போகிக் கொண்டிருக்கிறோம் நாம். 20 ஆண்டுகளுக்கு முன் லியோ டாய்ஸ் ஒரு டாய்ஸ் இருந்துச்சுங்க. நடுத்தர வர்க்க பிள்ளைகள் அதை விளையாடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த நம்பர் 1 நிறுவனம் மூடப்பட்டு விட்டது. ஏன்? இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டாமா? 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த கட்டுரை பேசுதுங்க இத்தனை விஷயத்தையும். 10 வருடத்திற்கு முன்னால் 5000 பேர் வசித்த ஒரு சின்ன ஏரியால கூட சின்ன கடை வச்சு சோடா தயாரிச்சு விற்பாங்க தெரியுமா நம்ம சகோதரர்கள். இன்றைக்கு அந்த வியாபாரிகள் எங்கே போய் தொலைந்தார்கள்? எல்லோரும் நம்முடைய தாகத்திற்காக வேறு ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம்முடைய தாகத்தை அடகுமானம் வைத்திருக்கிறோமே. இந்த பிரச்சனையை ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்காமல் பெருநகர வாசல்களிலே பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிச்சைக்காரர்கள் சத்தியமாக உள்ளே போய் விசாரித்து பாருங்கள், நம் கிராமங்களின் விவசாயிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டாமா? இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று நாம் சும்மா இருந்து விடலாமா? வாசிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், வாசிப்பதனால் ஒன்றும் நிகழ்ந்துராதுங்க. சில வாசிப்புகள் சிந்தனையை தூண்ட வேண்டும். அந்த சிறுவன் அந்த தம்பி வந்து பேசிவிட்டு போனான். நம்மை புரட்டி போடுகின்ற நூல்கள் உங்களுக்கு தெரியுமா? சென்னை நகரத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன், அங்க கூட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் புத்தக கண்காட்சியில் 8 கோடி ரூபாய்க்கு புத்தகம் விற்பனையாகி இருக்கிறது. ஒரு முரண்பாடான விஷயம் சொல்லட்டுமா? 8 கோடி ரூபாய்க்கு புத்தகம் வாங்குகின்ற தமிழர்கள் மத்தியில் வாசிப்பு பயிற்சி குறைந்திருக்கிறது. எல்லோரும் புத்தகத்தை கையில் அள்ளிக்கொண்டு செல்கிறோம். எத்தனை பேர் வாசிக்கிறோம்? மிகப்பெரிய கேள்விதான். எத்தனை புத்தகங்கள் கவனிக்கப்படாமல் வாசிக்கப்படாமல் உங்களுடைய அறைகளிலே காத்திருக்கின்றன உங்கள் வாசிப்புக்காக? வாசித்து முடிக்க வேண்டும் என்கின்ற தேர்வோடு புத்தகங்களை தேர்ந்தெடுங்கள். தமிழன் சும்மா பேர் வச்சிரல நூல் அப்படின்ட்டு. இந்த மரம் தைக்கின்ற அந்த வெட்டுகின்ற அந்த தச்சர்களிடம் போய் கேட்டு பாருங்க, நூல் அப்படின்றதுக்கு ஆயுதமா வச்சிருப்பாங்க அவங்க. ஏனென்றால் அறம், கூரான அறம் செல்ல முடியாத இடத்தில் கூட நூல் நுழைந்து அந்த வேலையை செய்து முடித்துவிடும். அதனால்தான் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தார். ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். அதே போல நல்ல நூல்கள் நம் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் என்பதற்காகத்தான் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன். அந்த நூல்களை தேடிச் சென்று வாசியுங்கள். ஒவ்வொரு வினாடியும் நண்பர்களே, இந்த ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததுதான். அந்த வாழ்க்கையை துயரப்பட்டு இழந்து விடாதீர்கள். துயரங்களையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே வாழ்க்கை எவ்வளவு வசதியானது கிடையாதுங்க. கல்வி என்பது அடைய வேண்டியது அல்ல. கல்வி என்பது பெற வேண்டியது, அதில் நிற்க வேண்டியது. விழிப்புணர்வு தான் அடைய வேண்டியது. விழிப்புணர்வு என்பது மாற்றத்திற்கு முன்னால் வரும். ஒரு அமெரிக்காவை கண்டுபிடித்தானே கொலம்பஸ், அந்த கதைகளை அமெரிக்க தாய்மார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தன் பிள்ளைகளுக்கு. கரையை காண்பதற்கு யார் ஒருவன் நீண்ட நாட்கள் காத்திருப்பானோ அவனுக்குத்தான் புதிய நிலங்கள் கிடைக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் எதை சொல்லித் தருகிறோம் நம் பிள்ளைகளுக்கு? விழிப்புணர்வான வார்த்தைகளை தாய்மார்களும் தந்தைமார்களும் பிள்ளைகளிடம் பேச கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை ஊட்டுங்கள். தாமதத்திற்கு வாய்ப்பு இல்லாத வகைக்கு வாழ்க்கை சுருங்கி இருக்கிறது. நான் ஒரு கணக்கு சொல்றேன், வீட்டுல போய் போட்டு பாருங்க, பயந்துராதீங்க. ஒரு வருஷத்திற்கு 365 நாள். ஒரு மனிதன் 65 காலம் வாழுகிறான் என்று சொன்னால் கணக்கு போட்டு பாருங்க, 22,750 நாள். இப்போ நீங்க வாழ்ந்திருக்கிற நாட்களை கழிச்சு போறங்க, கையில ஒரு 2000-3000 நாள் தான் இருக்கும். அதற்கூடாக சில சாதனைகளை சாதிக்க வேண்டிய கடப்பாட்டில் நாம் இருக்கிறோம்.
ஒரு ஜென் கவிதை சொல்லுகிறது, ஒவ்வொரு நாள் கண் விழிக்கின்ற பொழுதும் தலையணைக்கு கீழே இறைவன் 24 தங்க காசுகளை வைக்கிறான். அதை நாம் எப்படி செலவழித்தாலும் பரவாயில்லை, அடுத்த நாள் காலையில் தலைக்கணைக்கு கீழே அதே 24 தங்க காசுகள் காத்திருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அது எப்பொழுது நிற்கும் என்று தெரியாது. வாழ்க்கை மிக சிறியதாக இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சுய விழிப்புணர்வையும் சமுதாய விழிப்புணர்வையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க. கிராமங்களில் நாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது 6 மணிக்கு மேல் நடுத்தெருவில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தாலே, உள்ள போய் படிங்க, என்ன ரோட்ல இப்படி விளையாட்டு என்று பெரியவர்கள் நம்மை கண்டித்தார்கள். இன்றைக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு என்று ஒரு கவிதை வாசித்தேன். நம்முடைய பக்கத்து வீடு கூட தூரமாகி போனது. உறவுகளை இழந்து வருகிறோம். இன்னும் 20 ஆண்டுகளில் பெரியம்மா, பெரியத்த, அத்தை, மாமா, மாமி யாரும் இருக்க போறது கிடையாது. ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறோம். அதை இன்னொரு ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு மாமா எது, பெரியப்பா எது, அத்தை எது, சித்தப்பா எது. உறவுகளை இழந்து விட்டோம், வளங்களை இழந்து விட்டோம், சுய அடையாளங்களை இழந்து வருகிறோம். இதற்கு பின்னாலும் விழிக்கவில்லை என்றால் மரணம் விரைவில் சம்பவிக்கும் என்பதுதானே பொருள். ஒரு நூலில் நான் வாசித்தேன், நம்மில் ராஜாஜிக்கள் இல்லையா, நம்மிலே காந்தியடிகள் இல்லையா, நம்மிலே பாரதி இல்லையா, நம்மிலே சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லையா, நம்மிலே இந்திரா காந்திகள் இல்லையா? இருக்கிறார்கள். எல்லோரும் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்வதற்காக காத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் வெளியில வருவார். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், ஏற்கனவே அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிக்கல் விழுந்த நூற்கண்டை போல சிரமமான சூழ்நிலை நம்மை அணுகி கொண்டிருக்கிறது. அதை லாவகமாய் சீர்பிரிக்கும் வாழ்வியல் உத்திகளை கண்டெடுக்கக்கூடிய தகுதிப்பாட்டை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயர்தான் நிர்வாகம். உடல், மனம், உள்ளம், நம்முடைய ஆரோக்கியம், தேசம், இனம், மொழி, உறவுகள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் கையில் எடுத்தாக வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் யாரேனும் வந்து சொல்லித்தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நமக்குள் சில உள்நிலைகளில் சில தெளிவுகள் வர வேண்டும். முட்டை இருக்குதே, அதிலிருந்து குஞ்சு தானா வெளியில வந்தா ஜரணம், வெளியில இருந்து அடிச்சுட்டா மரணம். எல்லோரும் வெளியில் யாரேனும் தட்டுவார்களா என்று காத்திருக்கிறோம். மரணத்திற்கு காத்திருக்க பிறந்தவர்கள் இல்லை நாம். வாழ்க்கையில் சில விழிப்புகளை, சில வெளிச்சங்களை காண வேண்டும் என்றால் அந்த நேரம் உடனே வந்திருக்கிறது. அந்த நேரத்தை ஏன் என்று கேள்வி கேளுங்கள். இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு நிலை ஏற்படுகிறதா, அது உங்களை சேருவதற்கு அதிக காலம் எடுக்காது என்கின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கட்டும். ஒரு வருஷத்துல 5 ஊசி போடப்பட்டிருந்த நிலையில போலியோவையும் சேர்த்து 5 ஊசி போட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பிள்ளைக்கு. இன்னைக்கு 5ஐயும் சேர்த்து ஒரே ஊசியா போடுறான். ஏன் போடுறான்? யாருக்கும் தெரியாது. நம்ம பாராளுமன்றத்துல வாசிக்கிறாரு, நம்ம அன்புமணி வாசிச்சார். 1,00,000 பிள்ளைகளுக்கு இது போட்டால் 160 பிள்ளைகள் இறப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த தகவல் சொல்லுகிறது. இருந்தாலும் நாம் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பேசுறாங்க. அந்த 160 பிள்ளைகளில் நம் பிள்ளையும் ஒன்றாக இருந்து விடாதா? யோசிக்க வேண்டாமா? என்ன நடக்கிறது என்று யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டிலே தனி மனித விழிப்புணர்வு, சுய முன்னேற்றம், பழக்கத்தின் காரணமாக என் தோழர்களே, என் நண்பர்களே, பெரியவர்களே, பெற்ற தாய்மார்களே, வாழ்க்கையை ஒரு விபத்தாக நிகழ்த்தாமல், வாழ்க்கை அப்படியே நடந்து முடிஞ்சிருதுங்க, அதை நிர்வாகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையில யார் அரசியல்வாதிகளாக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை, நல்ல விடயங்களை ஏற்றுக்கொண்டு முரண்பட்ட விடயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டாமா? ஒரு பெரிய ஊழல் நடக்கிறது, 60,000 ரூபாய், 60,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக பேசிக் கொள்கிறார்கள். என்ன நடந்தது? அப்படி என்றால் என்ன? என்ன காரணத்திற்காக அது நடந்தது? நமக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் சோறு கிடைச்சா போதும், அதுதான் சுகமான இடம் என்று நினைத்திருக்கக்கூடிய நம்மில் சிலருக்கேனும் விழிப்புணர்வு வர வேண்டும். நான் ஸ்டாலின் குணசேகரன் அண்ணன் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு சிறிய சிறிய மாற்றங்கள் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது எது தெரியுமா? என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. நானும் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். 512 பிரைஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. யாரும் ஒருத்தர் கூட கேட்டதில்லை. அவங்க படித்த புத்தகத்தை தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. உனக்கு எது விருப்பமோ அந்த நூல்களை தேர்ந்தெடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே குழந்தைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்களே, சாதாரணமான விஷயம் இல்லைங்க. என் சுவாசத்தை நான் சுவாசிப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய அந்த வெளி,
அந்த வெளிக்கான நிலை இன்றைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. உதவாது இனி ஒரு தாமதம். மூச்சடைத்து இறந்து போகின்றதற்கு முன்பு நம்முடைய மூச்சை, சுவாசத்தை நாமே சுவாசித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைய வேண்டும். என் நண்பர்களை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், வீரியமுள்ள விதைகளாக இருங்கள். வீரியமுள்ள விதைக்கு மழை என்பது வாய்ப்பு. மழை பெய்யவில்லையா, மழை பெய்யும் இடத்திற்கு நகர்ந்து போங்கள். அது நம்முடைய தாய்நாடாகவே இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களுக்கு எனது அன்பான வணக்கம். உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது, உங்களை பார்த்தா பெருமையாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து இப்படி பொறாமையோடு திரும்பி போகணுமே அப்படின்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பெருங்கூட்டத்தினுடைய ஒரு சிறு துளி அங்கமாக இருக்கிறதுல மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. செம்மொழி மகாநாடு நடந்த பொழுது கொடிசியா ஹால், ராத்திரி 11 மணி. வாகனங்கள் அருகே வர உரிமை கிடையாது, எல்லாரும் நடந்து தான் வரணும். தகப்பன் தோள்லையும் தாய் இடுப்புலையும் உட்காந்துட்டு வரக்கூடிய குழந்தைங்க, மிகப்பெரிய விழா மாதிரி இருந்தது. ராத்திரி 12 மணிக்கு எந்த பயமும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக. எனக்கு அதற்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். தண்டி யாத்திரையில் பங்கேற்ற எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் இது புத்திக்காக ஒரு சத்தியாகிரகம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தா. உங்களுடைய இந்த பெரிய விஸ்வரூபத்தினால நான் இன்னும் சுருகி இன்னும் வாமனனாக மாறிடக்கூடிய அபாயம் வந்துட்டே இருக்குன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியுது. மறுபடியும் நான் சொல்கிறேனே, ரொம்ப பெருமையாகவும் பொறாமையாகவும் ரெண்டும் ஒரே நேரத்தில் தோணுது. ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் ஆஃப் யூ அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. ரெண்டும் ஒரே நேரத்தில். வெளியில் சிரிச்சுட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்கள் கோயம்புத்தூரில் இப்படி ஒன்றையும் காணுமே அப்படின்னு ஒரு சின்ன புகை காது வழியாக வெளியில் வந்துட்டே தான் இருக்குது. அபாரமான உங்களுடைய இந்த அமைப்பு, இந்த அடக்கம் நம்ப முடியல. ஒருவேளை அந்த ஒளித்தகடையும் நானே மீண்டும் போட்டு பார்த்தா தான் நீங்கள்லாம் வந்திருந்ததாகவும் நான் இங்கே இருந்ததற்கும் ஒரு சாட்சி கிடைக்கும்னு நம்புகிறேன். எப்போதும் நடக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் புத்தகங்களில் வந்துடுது. இது ஒரு 11 நாளைக்கு சரித்திரத்தையே உங்களுடைய சாமானிய வாழ்க்கையாக மாற்றிட்டு இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும்பொழுது நாளை வகுப்பில் சொல்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆற்றாமை எப்பொழுதுமே இருந்தது உண்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாகாணத்தை பார்க்கும் பொழுது விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த தினம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுடைய கைவிரலை பிடித்து எழுத வைக்கக்கூடியது. அங்கே துஞ்சன் பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். எழுத்தச்சன் துஞ்சன் பிறந்த இடம். 16ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய கவி. அது மட்டும் அல்ல, மலையாளத்திற்கு தமிழிடமிருந்தும் வடமொழியிடமிருந்தும் உருவத்தை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய நபர். அதனால்தான் எழுத்துக்கு அச்சனாக இருப்பதால் எழுத்தச்சன் அப்படின்னு சொல்கிற இடம். அவர் பிறந்த அந்த துஞ்சன் பரம்பில் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் அப்படின்னா படைப்பாளிகள் எல்லாரும், ஆசிரியர்கள் எல்லாரும், மத வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாட்டும் இல்லாமல், அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் அந்த எந்த வேறுபாடும் கிடையாது. அன்று வித்யாரம்பம் எழுத்து ஆரம்பிக்கக்கூடியது. வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய அந்த மணல் பரப்பில் தாய் மண்ணில் தாய் மொழியை, தாயும் தகப்பனும் பக்கத்தில் இருக்க தாய்மொழியை பயன்படுத்தக்கூடிய எழுத்தை ஆளுகின்ற ஒரு எழுத்தாளனின் கையை பிடித்து முதல் எழுதக்கூடிய நேரம். அது மிகப்பெரிய உற்சவமாக நடக்கும், மிகப்பெரிய தவமாக நடக்கும், மிகப்பெரிய ஒரு கலாச்சார ஒரு வெளிப்பாடாக ஒரு அறைகூவலாக நடக்கக்கூடியதை என்னால் பார்க்கும் பொழுதெல்லாம், தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகும்பொழுது கோவிலில் போய் தாயும் தகப்பனும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் கையில் பேனாவை கொடுத்து குழந்தைக்கு ABC அப்படின்னு எழுதும் பொழுது ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் என்னுடைய மனதில் மிகுந்த பெரிய ஒரு அவலம் தோன்றக்கூடியது. இப்போ வரும்பொழுது ஓரளவுக்கு நெஞ்சு நிம்மதியாக இருக்குது. அவ்வளவு மோசமாக இல்லை. இந்த தினத்தை கூட வித்யாரம்பமாக சொல்லலாம். ஏதோ 10 நாள் நடக்கக்கூடியது நவராத்திரி அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு நாள் அதிகமாகவே 11 நாட்கள் புத்தகங்களுக்காக கொண்டாடக்கூடியது அப்படின்னு சொன்னால் இது மீண்டும் மீண்டும் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். எல்லா காட்சிகளையுமே ஒரு ஆசிரியராக இருந்து மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. சரி, கொடுத்த 40 மணித்துளிகளில் ஆல்ரெடி ஒரு 7 மணித்துளி போயிருக்கும். எல்லாரையும் வருக வருகன்னு அழைக்கும் பொழுதே கடந்து போகக்கூடிய கார்மேகத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு சின்ன வேதனை தோணுச்சு. 2 துளி விழுந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் அங்கே ஓடினோம், மீண்டும் வந்துட்டோம். இது முடியற வரைக்கும் கார்மேகம் காத்து நின்று பின் பெய்யன பெய்தாலும் சரி பொய்யன பெய்தாலும் சரி, இது முடிந்ததுக்கு அப்புறம் எப்படி பெய்தாலும் சரி, ஏன்னா மழை வேணும், தண்ணி வேணும், ஆனால் பேச்சும் நடக்கணும், கூட்டமும் இருக்கணும். இந்த புத்தக அங்காடிகள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்பொழுது
ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயம் ஒரு சின்ன வருத்தமும் வந்தது. எல்லாமே ரெண்டு ரெண்டு எண்ணங்கள் தான் ஒன்றொன்றாக தோன்றிட்டே வருது எனக்கு. இலக்கிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு யாரும் அதிகம் போகலையோ அப்படின்னு. இலக்கிய புத்தகங்கள் அத்தனை சுலபமாக எல்லோரையும் கவரலையோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் மனதுக்குள்ள தோன்றியது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற அந்த வரியை உண்மையாகவே மனதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, வகுப்பறைக்குள் வள்ளுவன் வந்தாக வேண்டும், வகுப்பறைக்குள் கம்பன் வந்தாக வேண்டும், வகுப்பறைக்குள் எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்தால் மட்டுமே தான் அவர்களுடைய வாழ்க்கை நீடித்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே முன்னால படைப்பாளர் மேடை அப்படிங்க பார்த்த போது கூட எனக்கு தோணியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் படைத்தவர்கள் என்றாவது வந்து உட்காருவாங்க. காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்க. வரக்கூடியவர்கள்லாம் புத்தகங்களை வாங்கி அவங்களுடைய கையொப்பம் வாங்கிட்டு போவாங்களோன்னு சந்தேகம் வந்தது. என்ன காரணம்னா, மீண்டும் கேரளத்தில் இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சாகித்ய அகாடமி போதாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரள சாகித்ய அகாடமின்னு ஒன்று தனியாக இருக்கு. என்ன காரணம்? மொழி ஒன்று தான். படைப்பாளனுக்கு வேணா மதம் இருக்கலாமே தவிர படைப்புல எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, மொழி ஒன்று தான் அப்படின்னு. இப்போ இந்த மேடையை பார்க்கும்போது கூட நான் நினைச்சேன், ஒருவேளை படைப்பாளர்கள் வருவார்களோ, ஒவ்வொருத்தரும் புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்களோ, தி ஆட்டோகிராஃப்ட் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க கையொப்பம் போட்டு வாங்கக்கூடிய அந்த மகோன்னதமான ஒரு காட்சி இங்கே கிடைக்குமோன்னு நினைச்சேன். இருக்கலாம், இன்று எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். இலக்கியங்களை மீண்டும் கொண்டு வந்து தான் ஆகணும். எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆசிரியராக இருக்கிறதுனால எந்த கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் தன்மை என்னுடைய பேச்சுக்குள்ள வந்து வந்து போகக்கூடியது. விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவீன் விக்டோரியா ஆண்ட அந்த காலத்தை சேர்ந்த இங்கிலாந்துல புதிதாக ஒரு திறனாய்வு கணிப்பு வந்தது. திறனாய்வாளன் அப்படிங்கிறவன் ஒரு சிபாரிசுக்காரன் அல்ல, எதையும் ரெக்கமெண்ட் பண்ணி இதை நீங்க படி இதை நீங்க படிங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை, அரை கூவி விற்கக்கூடியவன் அல்ல. திறனாய்வாளன் அப்படின்னு அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த கல்யாண ஊர்வலத்தில் வீடியோ கவரேஜ் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர் ஞாபகம் தான் வரும். மணமகன் மணமகள் இவங்களோட ஊர்வலத்திலேயே அவங்க கூடவே பக்கத்திலேயே வந்து திடீர்னு அவங்களுக்கு முன்னால போய் பின்னால மிக வேகமாக கால் தடுக்காமல் தடங்காமல் மிக வேகமாக காட்சிகளை எடுத்துகிட்டே வரக்கூடிய ஒரு நபர். ஒரு திறனாய்வாளன் சொல்லக்கூடிய ஒரு கிரிட்டிக்னுடைய நிலைமையும் அதுதான். அவனுடைய சமகாலத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தையும் கொஞ்சம் எட்டி பார்த்து இனி வரப்போக கவிஞன் எப்படி இருப்பான், இனி வரப்போகக்கூடிய எழுத்தாளர் எப்படி இருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக. அந்த காலகட்டத்தில் மேத்யூ ஆர்னல்ட், இந்த பெயர்கள் எல்லாம் முக்கியமாக, இதெல்லாம் தெரியாட்டா ஜீரணமாகாதா? கண்டிப்பாக ஜீரணமாகும். ஆனால் ஈரோடுல புத்தக திருவிழான்னு ஒன்று நடத்தி அதில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஜீரணமாகாது. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும். இந்த மேத்யூ ஆர்னல்ட் விமர்சனத்தை 3ஆக பிரித்து காமிச்சார். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். ஒரு காலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நூல் எழுதப்படும் பொழுது அந்த காலத்தின் முன்னும் அந்த காலத்தை சார்ந்தும் அந்த காலத்தின் பின்னும் எப்படி அது தன்னைக்குள்ளே எடுத்துக்குது, எப்படி படம் போட்டு காமிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அந்த நாட்டினுடைய வரலாற்றில் அந்த புத்தகம் எங்கே நிற்கிறது, எங்கே ஒரு மைல்கல்லாக நிற்கிறது, எங்கே கடந்து செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. ரெண்டாவது பர்சனல் கிரிட்டிசிசம். இது எழுதிய படைப்பாளி எனக்கு சொந்தக்காரர், என்னுடைய மதத்தை சேர்ந்தவர், என்னுடைய இனத்தை சேர்ந்தவர், என்னுடைய மொழியை சேர்ந்தவர், எனது நண்பர், எனது உறவினர், ஏதோ ஒரு சுயமான தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்வது, சார்ந்தோ எதிர்த்தோ பேசுவது, இது ரெண்டுமே பலவீனமான விஷயங்கள். ஏன்னா இவற்றை தாக்கவும் சாய்க்கவும் உயர்த்தவும் பல்வேறு காரணங்கள் கூட வரக்கூடியது. மூன்றாவதாக ஒன்று இருக்கு, அதற்கு பேர் ரியல் கிரிட்டிசிசம். நேர்மையான உண்மையான எந்த பாரபட்சமும் அல்லாத விமர்சனம். உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லார்களையும் நான் சிபாரிசுக்காரர்களாக நினைக்கல, விமர்சகர்களாக மட்டும்தான் நினைக்கிறேன். சரி, நேர்மையான விமர்சனம் அப்படின்னா அதற்கு என்ன? அதற்கு ஒரு டச் ஸ்டோன் தியரி அப்படின்னு ஒன்று சொன்னார். இந்த டச் ஸ்டோன் பேர் வேணா பெருசா இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் உரைக்கல் அப்படின்னு. இந்த உரைக்கல் என்ன பண்ணும்? பத்திரமாத்து தங்கம் தான்யா, ஆனால் உரைச்சு பார்த்து சொல்றேன். அது 24 கேரட்டா, 22, 18, 14 நான் பார்த்து சொல்றேன், உரைச்சு சொல்றேன். எதில் உரைக்க முடியும்? ஒரு இலக்கியத்தை, தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய இலக்கியத்தை எதோடு உரைத்து பார்க்க முடியும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ரைட்டர்ஸ், மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய முக்காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்களோடு எனது தமிழ்நாட்டில் இதுநாள் வரை இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உரைத்து பார்த்து உரைத்து பார்த்து உரைத்து பார்த்து உரைகளை விட உயர்ந்த படைப்பாளர்கள் எங்களுடைய படைப்பாளர்கள்னு சொல்றதுக்காக உரைகள் கண்டிப்பாக தேவையாக இருக்கு. இந்த உரைகள் டச் ஸ்டோன் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய படைப்பாளிகளை மறுபடியும் 2ஆ பிரிக்கலாம். யார் அப்படின்னா, ஒன்று நான் விஷனரி ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்வேன். இந்த காலம் அல்ல,
கடந்த காலத்தையும் தீர்க்க தரிசனத்தோடு பார்த்து, தரிசனம் அப்படின்னாலே காண்பது தாண்டி தரிசனம், தெய்வங்களை தான் தரிசிக்கிறோம், உண்மைகளை தான் தரிசிக்கிறோம், இயற்கையின் மிகப்பெரிய மகோன்னதங்களை தான் தரிசிக்க முடியும். அன்றாடம் பார்க்கக்கூடிய நபர்களை தரிசனம்னு சொல்ல மாட்டோம், காட்சி மட்டும்தான், இறைவனை தரிசிப்போம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா கூர்மையாக நீண்டு நெடிது தூக்கி பார்த்து தரிசிக்கக்கூடியது. அது எதிர்காலத்தை எட்டி பார்க்கறது மட்டும் இல்லை, கடந்த காலத்துக்குள்ளேயும் புறப்பட்டு போய் வர வேண்டியது. அப்போ தீர்க்க தரிசனமான எழுத்தாளர்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஒரு ஷேக்ஸ்பியரை சொல்லலாம், ஒரு மில்டனை சொல்லலாம், ஒரு டால்ஸ்டாயை சொல்லலாம், ஒரு மாப்பசானை சொல்லலாம், ஒரு ஆண்டன் செக்காவை சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து நான் ஆட்கள் எடுத்துகிட்டே வரேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தோன்றி இருந்த என்னுடைய வள்ளுவனை சொல்லலாம், என்னுடைய கம்பனை சொல்லலாம். இழுத்துட்டே போனேன் அப்படின்னா தொடரும் தொடரும் தொடர்னு போடுற அளவுக்கு கை கொள்ளாத நெஞ்சு கொள்ளாத பெரும் கவிஞர்கள் ஒரு பெரிய லிஸ்டில் இருக்காங்க. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய மொழியில் எழுதிய ஒற்றை காரணத்தினால் இவர்கள் வெளியே போகவில்லை அப்படிங்கிறது ஒன்று தான் மிகப்பெரிய வருத்தம். அப்போ என்னுடைய மொழியில் எழுதினதுனால இவங்க வெளியில் போகலை அப்படின்னா, முதல்ல இவங்களை தோளில் தூக்கி நிறுத்த வேண்டியது யாரு? நான் தான். குழந்தையும் தெய்வமும் மட்டும் கொண்டாடும் இடத்தில் இல்லை, படைப்பாளனும் புத்தகங்களும் கூட கொண்டாடும் இடத்தில் மட்டும்தான் வாழும். ஈரோடில் இவ்வளோ பெரிய சபை உங்களால் கூட்ட முடியும்னா நீங்கள் கொண்டாடுறீங்க, பல்லக்கு தூக்குறீங்க, தோளில் வச்சு ஆடுறீங்க, காவடி தூக்குறீங்க, ஒரு தெய்வ வழிபாடு மாதிரி நடத்துறீங்க. அப்படி பார்த்தா உங்கள் எல்லார் வீட்லேயும் பூஜை அறையை காண்பிப்பதற்கு முன்னால் புத்தக அறையை வந்தவர்களுக்கு காண்பிப்பீர்கள்னு எனக்கு தோணுது. பூஜை அறை அளவே புனிதமானது, தீபதூப ஆரத்திகள் வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, புத்தகம் கிடைக்கிறதே ஒரு வரம், புத்தகம் படிக்கிறது ஒரு தவம், படிக்க படிக்க கிடைக்கக்கூடியது பெரிய வரம். தலைவர் பேசின பொழுது எனக்கு தோணுச்சு, எந்த இடத்துல வாங்கினேன், எந்த விமான நிலையத்தில் வாங்கினேன், எந்த தேதியில் வாங்கினேன், பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்பொழுது, நான் போகும்போதெல்லாம் படிப்பேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே உட்காந்து நான் உண்மையாகவே ஒரு ஏக்க பெருமூச்சு தான் விட்டுட்டு இருந்தேன். என்ன 55 வயசாச்சு, வாழ்ந்த காலம் இன்னும் வாழ போகிறதில்ல, ஆண்டவன் வச்சுக்கோ இன்னொரு 55ன்னு கொடுக்க போகிறதில்ல. என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், உன்னுடைய வயதும் என்னுடைய அறிவும் என்னுடைய பணமும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். காலங்கள் ரொம்ப மோசமாக இருந்த நாட்கள் உண்டு, புத்தகங்கள் வாங்க கண்டிப்பாக முடியாது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பழைய புக் ஷாப் அப்படின்னு ஓல்டு மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஓல்டு மார்க்கெட்டில் போய் பெண் குழந்தைகள் உட்காந்து புத்தகம் பொறுக்கிறது அப்படிங்கிறது 1970களின் முடிவில் 80களின் தொடக்கத்தில் யாரும் இது வரைக்கும் காணாத காட்சியாக தான் இருக்கும். 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு. 1985களில் கோயம்புத்தூரில் புத்தக விழா நடந்த போது பார்த்தலோமியா அப்படிங்கிற மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு அட்லஸ், நானும் என் கணவரும் போய் நிற்கிறோம். அந்த அட்லஸ் ஒரு 450 ரூபாய் விலை, கையில் கண்டிப்பாக காசு கிடையாது. தடவி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம், தடவி பார்த்துட்டே இருக்கோம், 2 தடவை போகிறோம், திரும்பி வரோம், தடவி பார்த்துட்டே இருக்கோம். அன்றைக்கு தான் கடைசி நாள். அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாலில் இருக்கக்கூடியவர் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு பக்கத்தில் வந்து கேட்டார், என்ன வேணும்னு. இல்லை இது வேணும், அவ்வளோதான். எதற்கோ ஆசைக்கு வெட்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி புத்தக ஆசைக்கு வெட்கம் இல்லவே இல்லை. சரி, அதை தடவி கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு, இது எங்களுக்கு வேணும். ஒன்றும் சொல்லலை, நின்று கண்ணு பார்த்து முகம் பார்த்து சொன்னார், எடுத்துகிட்டு போங்க. விசிட்டிங் கார்டெல்லாம் கிடையாது, பெரிய ஆளெல்லாம் கிடையாது. கையில் அவர்கிட்ட கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு போங்க. பணம் எப்போ கையில் பணம் வருதோ அப்போ அனுப்புங்க, எப்போ வந்ததோ அப்போ தான் அனுப்பினேன். அவருடைய முகம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அந்த கடையின் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்தலோமியா அந்த அட்லஸை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது, இப்படியும் மனிதர்கள் இருக்கார்கள், இப்படியும் ஆட்கள் இருக்காங்க. சரி, இப்போ மறுபடியும் வரலாம். சில கதைகளை உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் போகணும். இங்கே வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, நான் மீனாட்சி புக் ஹவுஸ் அப்படின்ன போது நான் சொன்னேன், ஐயோ மீனாட்சி புக் ஹவுஸ்னு போட மாட்டாங்களே, மீனாட்சி புத்தக நிலையம்னு போட்டிருப்பாங்க. திரும்பி பார்த்தா எதிரில் மீனாட்சி புத்தக நிலையம் இருந்தது. மீனாட்சி புத்தக நிலையத்திலிருந்து வந்து ஜெயகாந்தனுடைய முன்னுரைகளோடு எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் உண்டு. மேடையில் நின்று மிக நல்ல ஒரு பெண்மணி மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தாலும், ஒரு MA எல்லாம் படிக்கும்பொழுது ஒரு புத்தகம் எனக்கு கிடைக்காம போகும். கோயம்புத்தூரில் இருந்த சென்ட்ரல் லைப்ரரியிலிருந்து அந்த புத்தகத்தை பார்த்து எடுத்துகிட்டு வந்து அதை திருப்பி கொடுக்காம தொலைந்து போய் விட்டது அப்படின்னு ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிட்டேன். 2வது நாள் அந்த நூலாசிரியர் வந்துட்டார். நூலாசிரியரில் நூலகத்தின் தலைவர் அவர் வந்தார். வீட்டுக்கு வந்து சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக அதை தொலைச்சிருக்க மாட்டீங்க, ஏன் அத்தனை நேரம் அந்த புக்கையே பார்த்துட்டு இருந்தீங்க, கொடுத்துருங்க, அது ஒரு காப்பி தான் இருக்குது. திருப்பி கொடுத்தேன், ரொம்ப வருத்தத்தோடு கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மீனாட்சி புத்தக நிலையத்துக்கு போய் அந்த புத்தகம் வாங்கக்கூடிய தெம்பு வந்த உடனே ஜெயகாந்தனுடைய புத்தகத்தை வாங்கி ஜெயகாந்தனை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தபோது, ஒரு 42 வயசு வரைக்கும் ஏதோ சிந்துபாத் கிழவு மாதிரி தோளில் தூக்கி நடந்த ஒரு படைப்பாளர் அவர். அவரை பார்த்த உடனே பிரித்து ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில், உங்கள் கையில் பிரிந்து கிடப்பது ஒரு படைப்பாளியின் நெஞ்சம் என்பதை உணர்ந்து மனிதநேயத்தோடு படியுங்கள் என்று சொன்ன அந்த அந்த வரி வந்தோடனே, இந்த இடத்துல எனக்கு கையெழுத்து போடுங்க, இங்கே தான் வேணுமா, இங்கே தான் எனக்கு வேணும், ஏன்னா இதை நான் சத்தியமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்.
உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய செய்தி இருக்கு. கிளம்பி போகிறதுக்கு முன்னால தான் 11, இப்போ உங்களுக்கு இன்னும் 11 டேஸில் 2 நாள் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்கே 9 நாள். எனக்கு மட்டும் தானே 40 மணித்துளி, உங்களுக்கு இருக்கவே இருக்கே. ஆடம்பரமான, யூ ஆர் ஆல் மோஸ்ட் லக்ஸூரியஸ் பீப்புள், ரிச் பீப்புள். என்ன மாதிரி செல்வந்தர்கள் ஊருக்குள்ளே இவ்வளவு புத்தக களஞ்சியில் வச்சுட்டு ஆடிப்பெருக்குக்கு காவேரி வந்தா என்ன, வராட்டா என்ன, தான் புத்தகம் இவ்வளோ வந்திருக்கே பெருகி பெருகி. போகும்போது சில படைப்பாளர்களை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வீட்டில் வேணும். வீட்டில் சில விஷயங்கள் இருந்தால் தான் அது வீடு. The house has to have a lived in look. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை பார்த்தா காது மடிஞ்சு, ஓரம் மடிஞ்சு, சட்னி கொட்டி, சாம்பார் கொட்டி அதெல்லாம் இருக்கணும். மடியில் படிக்கும்போது, சாப்பிடும்போது வச்சு படிச்சது, தூங்கும்போது வச்சு படிச்சது, அந்த புத்தகத்தை பார்த்தா தெரியணும். நெஞ்சோடு அணைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வள்ளுவன் வேணும், கம்பன் வேணும், சிலம்பு வேணும், நாலடியார் வேணும், திரிகடிகம் வேணும். எது வேண்டான்னு சொல்லுங்கள், நான் எது வேணும்னு சொல்கிறேன். 10 விரல் 10வது, முடிஞ்சால் உங்களுடைய கை விரல், கால் விரல் எல்லாத்தையும் கடன் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் எல்லாமே வேணும். அது போக தைரியமாக நம்மளுடைய வீட்டின் அறைகளில் வைக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா புதுமைப்பித்தன் கண்டிப்பாக வேணும். புதுமைப்பித்தன் சர்வ நிச்சயமாக வேணும். 2013 ஒரு 4ஆம் தேதி ஆகஸ்டில் எல்லார் முன்னாலையும் இருந்து நான் சொல்லக்கூடிய ஒன்று. பெண் குழந்தைகளை பெற்றிருக்கோம், பெண்களோட வளர்றோம், பெண்களோட பணியாற்றுறோம், பெண்களுக்கு கூட தான் இருக்கும். பெண்கள் இல்லாத உலகமோ ஆண்கள் இல்லாத உலகமோ இல்லையோ இருக்கோ எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி பார்த்தேன் அப்படின்னா புதுமைப்பித்தனுடைய சாப விமோச்சனம் கண்டிப்பாக படிக்கணும். சாப விமோச்சனம் படிக்கிறத விட அதுக்கு ஒரு 2 வரியில் ஒரு முன்னுரை கொடுத்துட்டு போனால் அந்த பெரிய படைப்பாளியை பற்றி படிக்கணும். அவர் எழுதிய காலத்தில் அவரை புரியலைன்னு சொன்ன நபர்கள் கிட்டலாம் சிரிச்சுட்டே புதுமைப்பித்தன் சொன்னாராம், என் வாசகன் இன்னும் வரவில்லை, நீ அல்ல என் வாசகன் அப்படின்னு. ஒருவேளை நமக்காக தான் எழுதினாரோ என்னமோ தெரியாது, நாம் எல்லாம் வந்துட்டோம். அதில் முதல் வரியில் எழுதியிருப்பார், ராமாயணத்தில் வரக்கூடிய இந்த கதையை பலர் கேட்டிருக்கலாம், அவர்களுக்கு நான் சொல்லுவது பிடிக்காமலும் போகலாம், பிடிபடாமலும் போகலாம், நான் கவலைப்படவில்லை. அதுதான் எழுத்தாளர். His nerves are made of iron and steel. முதுகெலும்பு நமக்கு வெறும் எலும்பால் ஆயிருக்கு. அவங்களுக்கு பூரப்புறவே இரும்பாலான மனிதர்கள். அவங்க எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நபர்கள். அதுல அகலிகையை பத்தி சொல்றாரு. அகலிகை கல்லானாள். கல்லானதுக்கு அப்புறம் அவளுடைய கணவனான கௌதம முனிவரும் பக்கத்துல தவம் புரிஞ்சிட்டு இருக்கான். ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் ஓடி வராங்க முன்னால. அவங்களுடைய கால் புழுதிப்படுது. புழுதிப்படும் போது கல்லாக சமைந்த, சாபத்தினால் கல்லாக சமைந்த அந்த அகலிகை பெண்ணுருவாக வருகிறாள். சரி, சாபத்தினால் சமைந்த போது அவளுக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியாது. உருப்பெற்று வரும்போது அவளுக்கு என்ன வயசுன்னு தெரியாது. இவை இரண்டுக்கும் சாபத்தினால் சமைந்த போதும் உயிர் பெற்று வர்றதுக்கு இடையில 20 வருடங்கள் போயிருந்தா, 20 வயதுல கல்லா சமைஞ்சிருந்தா 40 வயது பெண்மணி அவராளான்னு நமக்கு தெரியாது. இதிகாசங்கள் பல நேரங்கள்ல மௌனம் சாதிக்கிறது. ஒரு உண்மையான படைப்பாளி, தீர்க்க தரிசனம் உள்ள படைப்பாளி அந்த மௌனத்தை உடைக்கிறான். யார் முன்னால உடைக்கிறான்னா அந்தரகமா அவன் வீட்டுக்குள்ள உடைக்கிறது இல்லை, புத்தகத்துல பேனாவில் எழுதி உங்க முன்னால உடைக்கிறான். ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எழுதும் பொழுது லாசாராவை பத்தி சொல்லும்போது கூட நான் நினைப்பேன், அவர் பேனாவில் நெருப்புன்னு எழுதினா புகை வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு தீவிரமான படைப்பாளிகள் இவங்க. அகலிகை அப்படியே பார்க்குறா. சரி, ராமன் வந்தாச்சு, சீதை வந்தாச்சு, தனக்கு குழந்தைகள் இருந்தால் இந்த வயசுல தானே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. சரி, போயாச்சு. 10 மாதம் கழிச்சு திருப்பி வராங்க. திருப்பி வரும்பொழுது அகலிகைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, கைகையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. கைகையை பற்றி இதனால் தரை தான் வைத்திருந்த கருத்துக்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சோகத்துல வாடி நொந்து போன ஒரு கைகை நதியில குளிச்சு மேலே வரும்பொழுது அவளுக்கு புரியுது, ராமன் வரவுக்காக பரதன் அல்ல காத்திருக்கிறான், கைகையை காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி புதுமைப்பித்தன் அறைகோல் விடுறாரு. அது முடிஞ்சது. ராமன் வந்தாச்சு, சீதையும் வந்தாச்சு. ராமனை கூட்டிட்டு கௌதம முனிவன் முன்னால போயாச்சு. சீதை பக்கத்துல உட்கார்றா. கையை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு அகலிகை, தனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா இப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அகலிகை கையை வாங்கி வச்ச உடனே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரா சீதை. ராவணன் கொண்டு போனது எல்லாம் சொல்லியாச்சா. அதற்கப்புறம் அக்னி பிரவேசம் செய்தேன் அப்படின்னு சொல்றா. சொன்ன அடுத்த நிமிஷம் ரொம்ப அழகா இருக்கு. அகலிகை கேட்கறது, உன்னை நெருப்புக்குள் இறங்க சொல்லி சொன்னாரா? மரியாதை பன்மையை போட்டு கேட்குறாங்க. அவரும் சொன்னார், நானும் செய்தே அப்படின்னு சீதை சொன்ன அடுத்த நிமிஷம் நெருப்புக்குள் இறங்க சொன்னானா அப்படின்னு அடுத்தது மறுபடியும் அகலிகை ஒருமையாக மாற்றி கேட்குறான். சீதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர. சரி, கௌதம முனிவரோட திரும்பி ராமன் வந்தாச்சு. ராமனும் சீதையும் கிளம்பி போயாச்சு. நான் அவங்க அடுத்த நாள் போய் சேரல அப்படின்னு சொன்னா தீக்குளிக்கிறதுக்கு பரதன் காத்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னால அந்தரங்கமாக நான் தீக்குளிப்பேன்னு சொல்லி கைகை காத்துட்டு இருக்கான். வந்து உட்காந்தாச்சு. அப்போ அகலிகைக்கு தோணுது, யாருடைய கால் பட்டு என் சாப விமோச்சனம் அடையணும்னு ஒன்று இருக்கு. இந்திரனோடு
நான் இருந்ததாக எனக்கு சாபம் குடித்த என் கணவனை விட மோசமான ஒரு நபருடைய கால் பட்டு எனக்கு விமோச்சனம் தேவையில்லை. என்ன காரணம்னா, கௌதம முனிவனுக்கும் அக்னி பிரவேசம் செய் ஊருக்காக என்று சொன்ன ராமனுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. நான் சொல்லல, புதுமை பித்தன் என்னுடைய வாசகன் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் இன்னைக்கு நினைச்சு பார்க்க கூட தைரியம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாசகத்தை எழுதுறார். கடைசி வரி, கௌதம முனிவன் வந்து அகலியை தொடும் பொழுது கையில் கற்சிலை மீன்தான் மின்னுகிறது. ரொம்ப அழகா முடிப்பார். இந்த ராமனால் எனக்கு சாப விமோச்சனம் வேண்டாம் என்று அகலிகை மீண்டும் கல்லானாள். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? 50 வருடங்களுக்கு 60 வருடங்களுக்கு முன்னால எழுதப்பட்ட இந்த கதையை இப்போ உள்வாங்க எப்படி தைரியம் இருக்கு? பெண்ணியம் அப்படின்னு சொன்னா பெண்கள் தங்கள் உரிமைக்காக பேசுறது கிடையாது. பெண்ணியத்தை விட அழகான மனிதநேயம் வேற எதுவுமே கிடையாது. மிக அற்புதமான மனிதநேயம் கிடைச்சதுன்னா 1.5 பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பொன்னகரம் எடுத்து படிச்சு பாருங்க. பொன்னகரம் ரிக்ஷா வண்டி ஓட்டக்கூடிய தன்னுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பால் கஞ்சி கொடுக்கணும். அந்த பால் கஞ்சி கொடுக்கறதுக்காக அவனுடைய மனைவி இன்னொரு ரிக்ஷாக்காரன் கூட போனா 8 அணா கொடுப்பான். அந்த 8 அணாவை வாங்கிட்டு வந்து கணவனுக்கு பால் கஞ்சி கொடுப்பான். கீழே ஒரு அழகான வரி எழுதுவார், கற்பு கற்பு என்கிறீர்களே ஐயா, எங்கள் ஊரில் இதுவும் தான் கற்பு. நம்ப முடியாது. நெருப்புல தூவின விதை மாதிரி முழுங்க முழுங்க அமிலும். கூடவே இன்னொரு நபர் கண்டிப்பா இருக்கணும். அவருடைய முன்னுரைகள் இருந்தால் அதை விட ரொம்ப அழகு. ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் கண்டிப்பா படிக்கணும். ஜெயகாந்தன் அவருடைய உரையில ரொம்ப அழகா சொல்லுவார், என்னுடைய புத்தகங்களை தைரியமாக வீட்டில் பெரியோரும் சிறியோரும் வாய் விட்டு படிக்கலாம். மனமுதிர்ச்சி இல்லாதவர்களுக்கு, வயது முதிர்ச்சி அல்லன் விதின் பிராக்கெட்ஸ், மனமுதிர்ச்சி இல்லாதவர்களுக்கு இதை படிப்பதன் மூலமாவது மனமுதிர்ச்சி ஏற்படும். படிக்க வேண்டிய சில கதைகள், நான் சிபாரிசுக்காரர் அல்ல, விமர்சகனாக மட்டும்தான் சொல்றேன். அக்னி பிரவேசம் எல்லாரும் சொல்லியிருப்போம், முன்னுரைகளை படிங்க. முன்னுரையில் அந்த அக்னி பிரவேசம் கதை வந்து அதை படிச்சு ஆனந்த விகடன் ஆஃபீஸ் அதனால கொளுத்தப்படக்கூடிய அபாயம் வந்த போது கூட ஜெயகாந்தன் எந்த விதத்திலையும் அதை பின்வாங்க எடுக்கவே இல்லை. 2006களில் 7களில் எங்களுடைய கல்லூரிக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது அவருடைய படைப்பினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மாதிரி 18 வயது பெண் குழந்தைகள் வந்திருந்த போது அவங்க எழுந்திருச்சு நின்று கேட்ட ஒரே கேள்வி அதுதான், என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சிரிச்சுட்டே சொன்னாரு, என்னுடைய கதாநாயகி கங்கா கிட்ட சொல்றேன், குளிச்சுட்டு போடின்னு சொல்றேன். கண்ணு பார்த்து முகம் பார்த்து எங்க அத்தனை பேரையும் தாண்டி இன்னும் 2021ஆம் நூற்றாண்டுல 22ஆம் நூற்றாண்டுல இந்த நாடு எந்த கொடியை பிடிச்சு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காமிச்சார். உடல் ரீதியானது அல்ல கற்பு, மன ரீதியானதுன்னு அவர் திருப்பி சொன்ன பொழுது அந்த அகலிகைக்கே ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்றால் எனது கங்காவிற்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்ட ஒரு நபர். எல்லாரும் எதிர்த்து பேசினதுனால இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு பெண் சோரம் போவாள், உடனே அவ தலையில தண்ணியை கொட்டினா சரியாயிடுமான்னு கேட்டபோது ஜெயகாந்தன் கேட்டார், வேற என்னத்தை கொட்டணும்னு சொல்றீங்க ஐயா? அவள் இறப்பதனால் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அவள் பக்கத்து வீட்டு பொண்ணு, உங்களுக்கு அவள் அடுத்த வீட்டு பொண்ணு. அவளுக்கு என்னதாவது ஆச்சுன்னா மீண்டும் மீண்டும் அசை போடுறதுல சுவாரஸ்யம் உள்ள வெறும் வம்பு பேசாளர்கள் நாம் எல்லாரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என் குழந்தையா பார்த்தேன்னா அவளுக்கு அதுதான் நான் தீர்ப்பு சொல்வேன். ஒரு பெத்த தாயா இருந்தேன்னா, நொந்து பெத்தவளா இருந்தேன்னா அவள் தலையில எண்ணெயை கொட்டு மண்ணை கொட்டுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கண்ணியம், அந்த ஆண்மை, அந்த வீரம் எங்கேயோ நடக்கிற பெண்ணுக்கு தானே. இந்த நாட்டில் பெண்ணியம் பேசுறவங்களும் பெண்ணுக்காக போராடினவங்க எல்லாம் ஆண்கள் தானே. இது அப்படியே கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வங்காளத்தில் இருந்து வரக்கூடிய மிருனாள் சென் மிக அழகான ஒரு சினிமா டைரக்டர், தயாரிப்பாளர், தரமான ஒரு நபர். அவருடைய எங்கேயாவது கிடைச்சா பாருங்க, ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் தூர்தர்ஷன் அப்படின்னு ஒன்று வீட்டில் கிடைச்சது. அப்படி ஒன்று கிடைக்குமே ஆனால் அவருடைய மிக அற்புதமான ஒரு சின்ன ஒரு 28 மணித்துளிகளே இருக்கக்கூடிய ஒரு குறும்படம், ஏக் தின் பிரதிதின். ஏக் தின் பிரதிதின்னா ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாளும். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வருவா, அவளை காணோம். 5:30 மணி ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு. அப்பா அந்த என்றைக்கோ வாங்கின அந்த பத்திரிகைக்குள்ளத்தை முகத்தை பதிச்சுக்கிட்டாரு. ரிட்டையர் ஆன ஒரு நபர், ஒரு சகோதரி ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கா, ஒரு சகோதரன் கல்லூரிக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த வீடு பக்கத்து வீடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பெண் குழந்தை வரலன்னா நம்ம எல்லாருக்குமே நெஞ்சில நெருப்பு தான். மணி 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. அம்மா சகோதரி அந்த பெண்கிட்ட வந்து 2வது பெண்கிட்ட வந்து கேட்குறா, உங்க அக்கா புத்தகத்துல யாருடைய ஆண் போட்டோவாது பாத்தியா? என்னம்மா இப்படி எல்லாம் கேட்குறீங்க? இல்லை, எதுக்கும் கேட்குறேன், அவ்வளோதாம்மா, நம்ப முடியாதுல்ல. 11 மணிக்கு அந்த வீட்டு எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு வளாகம், அந்த கேட் திறக்குது. அதுக்கு எண்ணெய் கிடையாது. அந்த கேட் திறக்கிற சத்தமே தான் அது ஒரு காலிங் பெல் மாதிரி.
அந்த கேட் திறக்கிற சத்தம் வர வரைக்கும் எல்லார் வீட்லேயும் லைட் அணைக்காமையே இருக்காங்க. அது 2 வீட்டுக்காரங்க இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இவங்க வீட்டுக்கு வந்து ஏதோ அம்மாவின் நலம் விசாரிக்கிற மாதிரி வந்து, ஏமா உனக்கு உடம்பு நல்லா இருக்கா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, என்னாச்சு பெரிய பொண்ணு வரலையா, ஆமாம் ஆமாம் வேலைக்கு போனால் எல்லாம் தான் இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி நமுட்டு சிரிப்போட சொல்லிட்டும் போயாச்சு. யாருக்கும் இப்போ என் அக்கா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது. அந்த தம்பி ஓடி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கொடுக்க போனால், அப்போ பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் அடிபட்ட பிரேதத்தை ஆல்ரெடி ஆட்டாப்சி பண்ணியாச்சு, அதை பிரேத பரிசோதனை முடிச்சு அதை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பையனை பார்த்து நீ வேணா போய் பாரு உங்கள் அக்காவா அப்படின்னு அந்த பிரேத பரிசோதனை பண்ணும்போது அது ஒரு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாக கேள்விப்பட்டோம். யார் வீட்டு குழந்தைங்களும் மார்ச்சுரியில் போய் பழக்கம் கிடையாது. அந்த குழந்தை போய் ஒவ்வொன்றையும் இழுத்து பார்க்குறான், வந்து வெளியில் வாந்தி எடுக்கிறான். எல்லாமே திகைப்பான நிலைமையில் இருக்கும்போது ராத்திரி ஒரு 11:45 குழந்தை பார்த்தா அந்த கேட் திறக்கிற சத்தம் கேட்குது. வெளியில் ஆட்டோ, அந்த பெண்ணுடைய முகத்தில் மட்டும் லைட் அடிக்கிறாங்க. யார்கிட்டயோ உள்ளே நான் போயிட்டு வரேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்க வந்த அடுத்த நிமிஷம் எல்லார் வீட்லையும் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நிம்மதியாயிடுச்சு. அடுத்த நாள் பேசுறதுக்கு நல்ல சுவையான வம்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. திரும்பி போயாச்சு. வீட்டுக்குள்ளே வரா, பார்த்தா அப்பா படுத்தாச்சு, அம்மா படுத்தாச்சு, தம்பி படுத்தாச்சு, தங்க படுத்தாச்சு. எல்லாரையும் பார்க்குறா, ஒருத்தருமே எழுந்து பார்க்கறதில்ல. தலையை கழட்டிட்டு உடுப்பை மாற்றிட்டு போய் அங்கே வச்சிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து எல்லார் முகத்தையும் ஒரு தடவை பார்க்குறா. யாராவது எழுந்துச்சு ஏமா லேட்டுன்னு கேட்பாங்களான்னு யாருமே கேட்கல. சரி, அவளும் படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் குடத்தை கழுவி அந்த வீடுகளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பம்பில் கிட்ட கொண்டு போய் வச்சு தண்ணிக்காக காத்துட்ருக்கா. அதோட அந்த படம் முடிஞ்சு போச்சு. ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாரோ அதே தான் மிருணாள்சனும் சொல்கிறார். மிருணாள்சனுக்கு ஏகப்பட்ட கடிதங்கள், பயங்கரமான ஃபோன் கால். என்ன அப்படின்னு கேட்டால், அம்மா அந்த பொண்ணு எங்கே போயிருந்தா? மிருணாள் சொன்னார், எனக்கு தெரியாதே. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அது எப்படி? உங்கள் பாத்திர படைப்பாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியாமல் போகலாம்? என்னுடைய பாத்திரம் ஆனாலும் அவளது அந்தரங்கத்தில் எட்டு பார்ப்பது அநாகரிகம் அல்லவா? இதை படிச்சு இந்த திரைப்படத்தை பார்த்த கையோட நீங்க படிக்க வேண்டியது அந்தரங்கம் புனிதமானது. இலக்கணம் மீறிய கவிதை, புது செருப்பு கடிக்கும். ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாங்க. இவங்க வாழ்ந்த காலத்துல நாம வாழறோங்கிறத விட பெருமிதம் கொள்ளக்கூடிய, தோள் தட்டக்கூடிய விஷயம் வேற எதுவும் கிடையாது. அதை விட தோள் தட்டக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்படுது. ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாசகனுக்காக அல்ல, அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அவங்க மொழியில கொண்டு போனா மட்டும்தான் இது போய் சேருங்கிற ஒரே காரணத்துக்காக. அடுத்து நீங்க கையை வைக்க வேண்டியது, ஒரு அசோகமித்திரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு சுந்தர ராமசாமி உட்கார்ந்துருக்காரு, ஒரு லாசாராமமிர்தம், ஒரு தீஜானகி ராமன். நான் வெறும் பெயர் பட்டியல் சொல்லல. ஒரு பெருமிதம் தாங்காம, ஒரு இருமாப்பு தாங்காம, எங்க ஊரை மிஞ்சி எவையா எழுதுவான் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தெனாவட்டில் பேசுற பேச்சு இதுனா நீங்க கேட்கணும். அசோகமித்திரனுடைய கதைகளாகட்டும், சுந்தர ராமசாமி, இங்க முழு தொகுப்பு இருக்கும், எடுத்து பாருங்க. கோவில் காளையும் உழவு மாடும் எல்லாமே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல தான் தொட்டு தொட்டு போறேன் நான். ஏதோ ஒரு சபையில உட்கார்ந்து 4 பேருக்கு பிரசங்கம் பண்ற உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அல்ல. ஒரு பஸ்ல ஏறினாலும், ஒரு விமானத்துல ஏறினாலும், ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போனாலும், ஆடி தள்ளுபடிக்கு ஒரு துணி கடைக்குள்ள போனாலும், இல்ல புத்தக திருவிழாக்கு வந்தாலும், நெரிசல்லையும் தனியா இருக்கும் போதும், இருட்டிலையும் வெளிச்சத்திலையும் அந்தரங்கத்திலையும் அம்பலத்திலையும் மனசு சுத்தமா இருக்க வேணும் அப்படின்னா ஒற்றே ஒரு மாமருந்து புத்தகம் மட்டும்தான். சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க படித்தவர்கள் என்பது எப்போது அடையாளம் தெரியுமா? இருட்டில், அரை இருட்டில் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை வைத்து மட்டும்தான். அரை இருட்டிலும் கூட நம்மால நம்மளுடைய கற்பு நெறிய விடாம காப்பாற்ற முடியும் அப்படின்னா, நான் மறுபடியும் பாரதி கிட்ட போறேன். கற்பு நெறி அது என்ன? கற்பு நிலை என்று சொல்ல வந்தது. அப்படி முடியும் அப்படின்னா புத்தகத்தை தவிர பெரிய கவசம் கிடையாது, பெரிய குண்டலம் கிடையாது, ஒரு AK-47 கிடையாது, உங்களை சுத்தி ஒரு அபாயத்துக்கு எதிராக உள்ள ஒரு அழகான வட்டம் கிடையாது. மறுபடியும் சுந்தர ராமசாமியினுடைய 2 கதைகள் எல்லாமே நான் சிபாரிசு பண்ணலை. என்ன பண்ணி தொலைக்கலாம்? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சபரியை நான் உண்மையாகவே நம்புகிறேன். ராமன் வருவான் அப்படின்னு ஒவ்வொரு பழமாக கடிச்சு எடுத்து பார்த்து உனக்கு இது கொடுக்கணும், உனக்கு இது கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி, இதில் நீங்கள் பேசணும்னு சொன்ன அந்நியிலிருந்து நான் ஒரு சபரி மாதிரி ஒவ்வொரு படைப்பாளரையும் எடுத்து கடிச்சு பார்த்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருமே, இந்த கூட்டத்தில் கொடுத்துட்டு போகலாம், இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு கொடுக்கறது இல்லையா? ஏதோ கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை உள்ளவர்களின் நம்பிக்கை மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? கையில் வாங்கின குங்குமத்தையோ விபூதியோ பார்க்குறவங்க கிட்டலாம் நீட்டுவோமே, அந்த மாதிரி நான் படித்தேன், நான் பரவசப்பட்டேன். திருப்பி என்னுடைய அந்தரங்கத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மனம் வெளுக்க மார்க்கம் இருக்கிற மாதிரி படைப்பாளிகள். 2 கதைகள் நீங்கள் படிக்கணும் சுந்தர ராமசாமியோடையது. அவருடைய காகங்கள் படிக்கணும், அந்த தொகுப்பு கண்டிப்பாக படித்தே ஆகணும். புளிய மரத்தின் கதை படித்தே ஆகணும். எதெல்லாம் படிக்கக்கூடாது எல்லாமே படித்தே ஆக வேண்டியது தான். ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒன்று, சீதை மார்க் சீயக்காய் தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இன்னொன்று கோவில் காளையும் உழவு மாடும். கோவில் காளையும் உழவு மாடும் நீங்கள் படிங்க. சீதை மார்க் சீயக்காய் தூளை தொட்டுட்டு போயிடுறேன்.
சீயக்காய் தூளுக்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், அதற்காக ஒரு ஓவியர்கிட்ட போறாரு, ஒரு விளம்பரத்துக்காக. ஒரு சாதாரண ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வியாபாரி போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ரொம்ப 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 ஏழ்மையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். 100 ரூபாய்க்கு சீதையினுடைய ஓவியம் வேணும், அதை சீயக்காய் தூள் பொட்டலத்தில் நாங்கள் பிரிண்ட் அடித்து அப்படியே ஒட்டிடுவோம். அப்படியா, சரி என்று சொல்லியாச்சு. அந்த ஓவியத்தை தன்னுடைய மனைவி கூட பார்க்கக்கூடாதுன்னு ஒரு திரைச்சீலையை போட்டு வச்சு, திரைச்சீலைனா என்ன, வெறும் ஒரு புடவையை போட்டு வச்சு அவர் வரைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு பெரிய நோன்பு மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர் வரையும் போது அந்த பக்கத்துல இருந்து அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஜனகன் ரொம்ப மோசங்க. எந்த ஜனகனை சொல்றேம்மா? ராமாயணத்துல வர ஜனகன் தான். நான் கோவிலில் போய் கேட்குறேன்ல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே, ஒரு தடவை வந்து பார்த்துருப்பானா? பெத்த தகப்பனே வந்து பார்க்கலனா, பிறந்த வீடே வந்து பார்க்கலனா, அந்த குழந்தை மேலே எல்லாரும் இப்படித்தாங்க அபாண்டமா சொல்லுவாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, மறுபடியும் சீதையை தன் குழந்தையா. சரி, பார்த்தா ஓவியம் வரைஞ்சு முடிச்சாச்சு. 2 பேரும் மனைவிக்கு காமிக்கிறாரு. அழற மாதிரி இருக்கு, 2 பேருக்கும் கதறி கதறி அழற மாதிரி இருக்கு. ஏன்னா அசோகவனத்துல துன்பமே உருவா, தலையெல்லாம் சடபிடிச்சு உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு 10 மாதம் அங்க அம்மா கர்ப்பத்துல இல்லை, ஆனா இன்னொருத்தனுடைய வீட்டுக்குள்ள இருந்த அந்த அசோகவனத்துல இருந்த சீதையினுடைய தத்ரூபமான ஒரு படம். அந்த வியாபாரி வராரு, வியாபாரி வந்து பார்க்குறாரு, மேலும் கீழும் பார்த்துட்டு, என்ன இது போய் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு. அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன இதுக்கு 100 ரூபாய் வேற முன்பணம் வாங்கியிருக்காங்க. சரி, ஏழ்மையின் கொடுமை, என்ன இப்படி வரைஞ்சிட்டீங்க? என்ன வரைஞ்சிட்டேன், என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் சீதை அப்படின்னு சொன்னால் தலைமுடி அப்படியே அலையலையாக இருக்கும், நான் பின்னிருக்க மாட்டேன். ஏன்னா சீயக்காய் தூளுக்கு ஒரு விளம்பரம் வேணும் அப்படின்னா தலைமுடி அப்படியே அலையலையாக இருக்கணும். அப்புறம் நான் கொஞ்சம் வாலிப்பான, செழுமையான, கொஞ்சம் கொழுகொழுன்னு இருக்கிற சீதையை எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கவர்ச்சிகரமாக. இது என்ன ரொம்ப எலும்புந்தோலுமாக ஒரு சீதையை வரைஞ்சிட்டீங்க? அந்த அம்மா உள்ளேந்து வந்து கத்துவாங்க, இந்த படம் விற்பனைக்கு இல்லை, எங்கள் பொண்ணோட படம் இது. இந்த படத்தை நாங்கள் விற்க மாட்டோம், வேணும்னா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போங்க, அதுவும் இப்போ என் கையில் இல்லை, கிடைச்ச உடனே அனுப்புகிறோம் அப்படின்னு. எடுத்து படிங்க. உள்ளுவதெல்லாம் உலர் உள்ளல். எந்த குழந்தையை பார்த்தாலும், ரோட்டில் வரக்கூடிய எந்த பெண் குழந்தையை பார்த்தாலும், இது என் குழந்தை, இது என் குழந்தை, என் குழந்தைன்னு மனசில் தோணுமே. ஆனால் அதற்கப்புறம் இந்த நாட்டில் எல்லாருக்குமே ஒரு விமோச்சனம் ஏற்படும். முடிக்க வேண்டியது அப்படின்னா வேற வழி இல்லை. முடிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்குது. மழையும் கூட கூட வந்திருக்கு. இந்த முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்கும்போது மீண்டும் எனக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஒரு பக்கம் இடது பக்கம் எரிமலையே வச்சுட்ருக்காங்க. யார்? ஒரு பாரதியாருடைய படம். அங்கே இடது பக்கம் நான் அவங்க உட்காந்துருக்கும் போது பார்த்தேன், இடது பக்கம் ஒரு எரிமலை, வலது பக்கம் ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி அப்படின்னா, மக்களுக்காக சிந்திப்போம். சரி, முதுகாது திரும்பட்டும் அப்படின்னு பார்த்தா, முதுகு திரும்பினா மக்கள் சிந்தனை பேரவை. யார் யாருக்கோ என்னெல்லாமோ பனியன் கொடுத்தேன்னு சொன்னீங்க, ஒரு பனியன் கொடுத்தா இங்கே வந்திருக்கிற காட்சியை நான் வீட்டுக்காவது கொண்டு போய் காமிப்பேன், இப்படியெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு. கடைசியாக நான் உங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடம், என்னுடைய லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய லிஸ்டாக இருக்குது. அந்த லிஸ்ட்டில் கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நபர், ஒரு தடவை சொல்லிடுறேன், புதுமை பித்தனாகட்டும், ஜெயகாந்தன், லாசாரா, கீராஜ் நாராயண். அவருடைய பேதை படியுங்க, கதவு கண்டிப்பாக படிக்கணும், அசோகமித்திரனுடைய எல்லாம் தண்ணீர் கண்டிப்பாக படிக்கணும், அவருடைய ரிக்ஷா படிக்கணும். ஒரு 1.5 பக்க குழந்தை, அந்த குழந்தை, ஒரு குட்டி குழந்தை சொல்லும், என்னம்மா ரிஸ்கா? அப்பா சொல்லுவார், ரிஸ்கா இல்லை ரிக்ஷா, ரிஸ்கா இல்லை ரிக்ஷா, ரிஸ்கா. கடைசியில் சரி அப்பா விட்டுட்டார், இனி இந்த குழந்தை ரிக்ஷானே சொல்லாது, ரிஸ்கான்னு தான் சொல்லப்போது. ரீ இக்ஷா, அது ரீ இஸ்கா, ரிஸ்கா அப்படின்னு சொல்லும். ஒரு 2.5 வயசு குழந்தை. இவருடைய மனைவி வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க, போய் எதையோ மறந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க மார்க்கெட்டில். அப்போ இந்த கணவர் சொல்லுவார், வேணா ஒன்று பண்ணேன், என்ன, ஒரு ரிஸ்கா வேணா பிடிச்சிட்டு போய்ட்றியா? என்ன சொன்னீங்க? ரிக்ஷான்னு சொன்னேன், நீ ரிஸ்கான்னு சொன்னீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் அப்படி. அவ்வளோதான் இருக்கும். ஒரு குழந்தையோட பழகும் போது என்ன ஆகும்? அதே மாதிரி இன்னொரு கதை, இதே மாதிரி மழை வந்திருக்கும். அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து வளரணும், நிறைய பாலெல்லாம் குடிக்கணும். சரி, பாலெல்லாம் குடிக்கிறேன். அந்த குழந்தை வெளியில் நின்று பார்க்கும், மழை, 3 பெரிய மரங்கள், 3 சின்ன மரங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்த நாள் பார்க்கும், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும், பார்த்தா பெரிய மரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த சின்ன சின்ன விதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கும். இந்த 3 நாள் மழையில் அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்லும், அம்மா நான் ஏன் வளர்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? பால் குடிக்கிறேன் அதனால தானே. இல்லைம்மா, மழை பெய்யுதில்ல அதனால தான். குழந்தைகளுடைய மனதை இதை விட அழகாக சொல்கிறதுக்கு யாரும் முடியாது. இறங்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கவே இருக்கார் வண்ணதாசன். கல்யாண்ஜியாக வண்ணத்தை குழைச்சி 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 அவரை விட மென்மையாக மயில் பீலி மாதிரி வருகிறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய சில வாக்கியங்களை படிக்கும்போது எனக்கு மறுபடியும் ஜெயகாந்தன் தான் ஞாபகம் வருவார். ஜெயகாந்தன் சொல்வார், எங்கள் ஊர் மிகவும் அழகானது, எங்கள் ஊரில் இருப்பவர்கள் எல்லோரும் அழகானவர்கள், மனதுக்கு பிடித்தவர்கள் எங்கிருந்தாலும் அழகாகத்தானே இருப்பார்கள். நடுங்கி போயிடுவீங்க. அழகுங்கிறதுக்கு உங்களுடைய அளவுகோல் என்ன? அடுத்தது நாம் எல்லாரும் படிக்கிறதுக்காக நான் கையில் எடுத்துகிட்டு இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு சுற்றின போது யாரும் அதை பெருசாக பொருட்படுத்த கூட இல்லை. ஆனால்
தொலைக்காட்சியில ஒரு நடிகர் இந்த புத்தகத்தை படியுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்துக்கு ஒரு 50 ரூபாய் விலையும் கூடிடுச்சு. என்ன புத்தகம்னு உங்களுக்கு தெரியும், ஜெயமோகனுடைய அறம். அறம் வாங்குங்க, அறம் நிக்கணுங்கிறதுக்காக. அறத்துல இருக்கக்கூடிய யானை டாக்டர் கண்டிப்பா படிக்கணும், சோற்றுக்கடன் கண்டிப்பாக படிக்கணும். இதை ஏதோ பாடத்திட்டத்தில் வர மாதிரி சொல்றேன். உங்க எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்டாக நான் வைக்கக்கூடியது அதுதான். திரும்பி வீடுகளுக்கு போகும்போது ஆடி தள்ளுபடிக்கு எங்க புடவை கிடைக்கும், ஆடி தள்ளுபடிக்கு நகை கிடைக்கும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகம் வேலாயுத அண்ணாச்சிட்ட எப்பவுமே சொல்வேன், அண்ணா எல்லாரும் நகைக்கு சீட்டு போடுறாங்க, புடவைக்கு சீட்டு போடுறாங்க, எல்லாரும் பாத்திரத்துக்கு சீட்டு போடுறாங்க, ஒரு புத்தக சீட்டுன்னு ஒன்று தொடங்குங்களேன். போனா வந்தா புத்தகங்களுக்கு நான் சீட்டு கொடுத்துட்டு போறேன், போகும்போது அள்ளிட்டு போக முடியும். ஒரு பயம் இருக்கு, மேலேருந்து சேட்டலைட்லேருந்து பார்த்தா கோயம்புத்தூர்ல எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஐ திங்க் ஈவன் தி கலெக்டர் மஸ்ட் பி நோயிங், ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக எப்படி உதவுறதுன்னு. எனக்குள்ள ஒரே பிரச்சனை, அப்படி ஏதாவது வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய புத்தகங்கள்லாம் பூமிக்குள்ள போயிடுச்சுன்னா, நீங்க யாராவது காப்பாத்துறதுக்கு புறப்பட்டு வந்தீங்கன்னா, அறகுறையா எதுக்கடியிலையாவது நான் சிக்கிட்டு இருந்தா என்னை வெளியில எடுக்கணும்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. என் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் எடுத்து நீங்க பராமரிச்சிங்கன்னா, இன்னைக்கு நான் வந்ததுக்காகவும் உங்களை சந்திச்சதுக்காகவும் உங்ககிட்ட 4 வார்த்தை பேசுனதுக்காகவும் ஏதாவது ஒரு பயன் இருக்குன்னா அந்த பயன் கண்டிப்பாக கிடைக்கும். புத்தகங்களை படிங்க. இத்தனை நேரம் நான் பேசினதோட ஒரு சின்ன கதை உங்களை அப்படியே மாற்றி போடும். மாறணும், மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.